இன்னொன்று பாருங்க, அதாவது இவங்க என்ன மாதிரி ஆட்குங்கிறதுக்கு இன்னொரு ஆதாரம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு ஹதீஸை நான் சொன்னேன். என்ன ஹதீஸு? வெளியூரில் இந்த நீண்ட நாள் சென்று வரக்கூடியவர் வந்து இரவுல திடீரென்று வீட்டுக்குள்ள நுழையக்கூடாது. ஏன் அவங்களுடைய குறைகளை துருவதற்காக வேண்டியும் குற்றம் பிடிப்பதற்காக வேண்டியும் நீங்கள் இரவில் வந்து நுழையாதீங்க அப்படிங்கிற ஒரு ஹதீஸை நான் வந்து சொல்லி அதன் அடிப்படையில் இந்த மாதிரிலாம் துருவுறதுக்கே கூட அந்த மன்னிப்பின் தொடர்ச்சியான ஒரு விளக்கத்துக்கு தான் அது வருது. அப்படி தான் அல்லாவுடைய ரசூல் நம்ம வழிகாட்டியிருக்கிறாங்கன்னு சொன்னேன். சரி, சொன்னால் இதுக்கு ஒரு மறுப்பு இப்போ போட்டிருக்கிறாங்க. என்ன மறுப்பு போட்டிருக்காங்க? அது வந்து ஹதீஸில் இல்லாத ஒன்று, ஹதீஸில் இல்லாத ஒன்றை வந்து என்ன செஞ்சிட்டாங்க, அது நுழைக்கப்பட்டதுன்னு சொல்கிறேன். அதுக்கு நான் ரெண்டாவது பதில் சொல்கிறேன். அதுக்கும் பதில் இருக்குது. அதில் கேள்வி என்னன்னு கேட்டால், இவங்க சார்பாக நான் ஒன்று சொன்னல அந்த ஹதீஸை நான் சொல்லிட்டேன். உங்கள் வாதப்படி நுழைக்கப்பட்டது கிடையாது, சரியான ஹதீஸ் தான் அதை நான் நிரூபிப்பேன். உங்கள் வாதப்படி அது நுழைக்கப்பட்ட விஷயம் தானே. சரி, நீங்கள் நாசர் என்பவரே சொல்லி எழுதி ஒரு பதிவு போட்டீங்கல்ல, அதில் இந்த ஹதீஸை போட்டு வாதம் வச்சிங்களா இல்லையா? அதாவது எதை மறுக்கிறதா இருந்தால் நான் அதை சொல்லி நீங்கள் சொல்லாமல் இருக்கணுங்க. நானும் அந்த ஹதீஸை சொல்கிறேன், நீங்களும் அது ஹதீஸு தான் என்று ஒத்துக்கொண்டு மறுப்பு போட்டீங்களா இல்லை? என்ன போட்டீங்க? அதை நீங்கள் சொன்னது அது போன்று அவங்க எழுதுனது, நாசர் எழுதுனதை நான் நாசர் பேரில் எழுத நாசர் எழுதுனது தான். அதில் யார் எழுதினாலும் ஜமாத் தான், வழங்குதா? அதெல்லாம் அனைவரும் சேர்ந்து தான் வச்சுக்கின்றது. அதுபோன்று இரவில் வருகிறேன் என்பதை மனைவிக்கு தெரியப்படுத்திவிட்டு இரவில் செல்வதில் குற்றமில்லை. மாறாக எந்த ஒரு தகவலும் தெரிவிக்காமல் மனைவியின் மீது சந்தேகப்பட்டு திடீரென்று செல்வதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்துள்ளார்கள். ஜாபீர் பின் அப்துல்லா அவர்கள் கூறியதாவது, நீண்ட நாட்கள் கழித்து ஊர் திரும்புகிற ஒருவர் எந்த முன்னறிவிப்புமின்றி இரவு நேரத்தில் திடீரென தம் வீட்டாரிடம் செல்ல வேண்டாம் என்று அல்லாஹ்வின் தூதர் தடை விதித்தார்கள். அவங்க முதல் பதில் இது. நான் பேசியதற்கு பிறகு போட்ட முதல் பதில் அந்த ஹதீஸை போடுறாங்க. ஜாபீர் கூறியதாவது, வெளியூரில் திரும்புகிற ஒருவர் இரவு நேரத்தில் திடீரென தம் வீட்டாரிடம் செல்வதற்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தடை விதித்தார்கள். வீட்டார் மோசடி செய்கிறார்களா என்று நோட்டமிடவும் அவர்களின் குற்றங்களை கண்டுபிடிக்கவும் அவ்வாறு செல்வது முறையாகாது. நூல் முஸ்லிம். சந்தேக எண்ணத்துடன் சொல்லாமல் கொள்ளாமல் திடீரென்று வருவதைத்தான் நபி தடை செய்தார்கள். முறையாக தெரியப்படுத்திய பிறகு வருவதில் எந்த குற்றம் இல்லைன்னு போட்டாங்க. இப்போ நான் எதை ஹதீஸ் என்று சொன்னேனோ அந்த ஹதீஸ் அவங்களும் ஹதீஸ்ன்னு போட்டு ஒரு வியாக்கியானம் கொடுத்தாச்சு. இப்போ நான் வந்து ஹதீஸில் இல்லாத ஒன்றை சொல்லிட்டேன் எனக்கு பதில் சொல்லும்போது அது அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் இப்போ தவறுதலாக விளங்கிட்டோம்னு சொல்ல காணோம். என்ன சொல்றாரு? இவர் தான் எழுதி கொடுத்தவர். இவர் என்ன செய்யறாரு? நாசருடைய தன்மை விளைக்கிறாங்க, தவறுங்கிறத ஒத்துக்கிறவே மாட்டாங்க. ரஹ்மத்துல்லா ஒரு ட்ரேட்மார்க் சொன்னோம்ல, நாசருடைய தன்மை என்னன்னு கேட்டால் அவர் இருக்கிற நம்ம ஜூனியரான ஆள் தான். ஆய்வுல இருந்தாலும் சரி, ஹதீஸில் வந்து துணிஞ்சு என்ன செய்வார்னு கேட்டால் தவறாக செய்வார், மன்னிப்பு கேட்க மாட்டார். இந்த பிறை விஷயமாக கூட சில கேள்வி பதிலில் சில சகோதரர்கள் கேட்கும்போது மன்னிப்புன்னு கேட்டால் ஜமாத்து பின்னாடிவா போயிடும் என்றெல்லாம் அவர் சொன்னதாக சிலர் என்கிட்ட அறிவித்திருக்கிறாங்க. அப்படி சொல்லுவார். அதுக்கு ஆதாரமாக சொல்வதாக இருந்தால் நான் ஒரு ஹதீஸ் சொல்லிக்காரு, இதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லல, நேரடியாக ஆள் பேரை சொல்லி இன்னைக்கு தமாமி சலாசீனா அடுத்த நாளைக்கு அர்த்தம் செஞ்சீங்களே, இது பொய்ன்னு நான் சொன்னேன்ல, நீ என்ன செஞ்சிருக்கணும்? அது உண்மைன்னு ஒரு நிரூபிக்கணும். இல்லாட்டி என்ன செய்யணும்? அந்த அர்த்தம் இல்லை, நான் அல்லாஹ்வுக்காக மன்னிப்பு கேட்குறேன் சொல்லவே மாட்டாங்க. மன்னிப்பா நான் சொன்னதுக்கு எப்படியாவது நான் நியாயப்படுத்த கண்டுக்கிறாம இருந்துக்கிறேன். அவருடைய தன்மை என்ன? அவர் பச்சை தவறு, பயங்கர தவறு செஞ்சிருக்கிறாரு, பொய் சொல்லியிருக்கிறாரு, ஆய்வு செஞ்சேங்கிறாரு, நள்ளிரவு தூங்கினேங்கிறாரு, பல விஷயங்கள்ல போய் சொன்னாரு. அதை விட்டுருங்க. ஒரு ஹதீஸை சொல்லிட்டு அன்று சுபுஹ் தொழுகை நேரத்தில் தகவல் வந்து அன்றைக்கு பெருநாள் தொழுதார்கள் ஹதீஸ்ல இருக்குது. இவர் என்னமோ வேற ஒரு அது கூடுதல் வாசகத்தோட ஹதீஸ் வருதுன்னு சொல்லி வியாக்கியானம் கொடுத்து அது அடுத்த நாள் தான் தொழுதாங்கன்னு அர்த்தம் செய்யறாரு. இது பொய்யின்ற. இதுக்கு என்ன செய்யணும்? சம்பந்தம் இல்லாததுக்கெல்லாம் பதில் சொல்லி உங்களை நேரடியாக வச்ச குற்றச்சாட்டு இது. நான் ஒரு பெரிய உரையில சின்னதா எடுத்துக்காட்டின விஷயம் இந்த மன்னிப்பு சம்பந்தப்பட்ட ஹதீஸ். சரியா? அது ஒரு டாபிக் இல்ல. மெயின் டாபிக் ரஹ்மத்துல்லாஹ் சாபத்தை கேட்டார் பாருங்க, அல்லாஹ் பத்தி ஏன்பா இப்படி சொல்றீங்க என்பதற்கு எடுத்து வச்சதுக்கு நீங்க பதில் சொல்ல வந்துட்டீங்க. எதுக்கு சொல்ல காணா? அந்த பிறை சம்பந்தமா சபையில கேட்கும் போதும் நீங்க மன்னிப்பு கேட்கல. அதுக்கு பிறகு அந்த ஹதீஸ் அந்த அர்த்தம் தரலைங்கிறதுக்கு தான் கரீம் நீக்கி இருக்கிறாரு. ஆனால் நீங்க பொய்யா போய் காரைக்கால என்ன சொல்றீங்க? அந்த ஹதீஸ் அடுத்த நாள் தான் சொல்லுதுங்கிறீங்க. அதுக்கு தானே சவால் விட்டேன். மன்னிப்பு கேட்டா பேர் போயிருமா? நம்மள ஒரு இதாக நினைக்கிறாங்க. மன்னிப்புன்னு கேட்டா மன்னிப்பு கேட்டாராம்ல புஷ்
மன்னிப்புல தான் கௌரவம் இருக்குது. ஒரு லைஃபான ஹதீஸ்னா ஓப்பனா மன்னிப்பு கேட்டான்ல. அல்தாவி பத்தி ஒன்று எழுதிட்டு அப்படி அவரை சேர்ந்தவர்கள் எல்லாம் ஆதரிக்கிறவர்கள் எல்லாம் கபர் வணங்கிகள் சொன்ன மன்னிப்பு கேட்டான்ல. அதில் என்ன கௌரவம் குறையுமா? தப்புனா மன்னிப்பு கேட்ட வேண்டியதானே. ஹதீஸில் விளையாடி இருக்கிறீங்க, அதை கூட அவர் இன்னைக்கு வரையும் சொல்ல காணும். எதுக்கு இந்த பசங்களை விட்டு தயார் பண்ணி பேச கட்டுரை எழுதுறீங்க? உங்களை நோக்கி ஒரு பெரிய ஹதீஸில் விளையாடி இருக்கிறேன்னு குற்றச்சாட்டு சொன்னாரா? இல்லை. இப்போ இந்த வாதம் நான் படிச்சு காட்டினேன்ல, இந்த ஹதீஸில் அப்படித்தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஹதீஸ் சரிதான் என்று சொல்லிட்டு அது நுழைக்கப்பட்டது கிடையாது என்ற வாதத்தை எல்லாம் வைக்காம சொல்லிட்டு இப்போ என்ன சொல்றா தெரியுமா? இது செய்தியின் உண்மையான தரத்தை அறிந்து கொள்ளாத போது நமது சகோதரர்கள் இந்த செய்தியை முகனில் போட்டாங்களாம். எழுதி கொடுத்த இவரு எப்படிப்பட்ட மண்டகன்னு பாருங்க. நீ நாசரட்டத்தை கேட்டு எழுதினேன்னு எழுதப்பட்ட தலைப்பு கொடுத்து அந்த ஆர்டிக்கல் எழுதப்பட்டிருக்கு. நான் அப்படி தவறா எழுதி கொடுத்து விட்டேன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. என்ன சொல்றாரு? இச்செய்தியின் உண்மையான தரத்தை அறிந்து கொள்ளாத போது நமது சகோதரர்கள் அறிஞ்சு வச்சிருந்தாங்களாம். நமது சகோதரர்கள் இச்செய்தியை முகநூலில் பதிவிட்டதை ஆதாரமாக்கி நான் சொல்வதும் நீங்கள் சொல்வதும் வெவ்வேறா, இரண்டும் ஒன்றுதான் என்று பிதற்றுகிறார். இது பிதற்றுதல். நான் பிதற்றேன். எது? அவர் எழுதி கொடுத்ததை நான் தான் அப்படி எழுதி கொடுத்தேன்னு ஒருத்தர் மனசு வர மாட்டேங்குவாங்க. நான் தான் அந்த ஒரு பையனுக்கு எழுதி கொடுத்தேன், இந்த மாதிரி அந்த ஹதீஸ் இருக்கு, முஸ்லீம்ல இருக்குன்னு நான் தான் எடுத்து கொடுத்தேன். இந்த நோக்கத்துக்காக வேண்டிய என்ன செய்யலாம், சந்தேகப்பட்டு வீட்டுக்கு அப்படி போகக்கூடாது, அப்படி ஹதீஸ் இருக்கத்தான் செய்யுது என்று நான் தான் எழுதி கொடுத்தேன், தப்பு செஞ்சுட்டேன் என்று சொல்லிட்டு எனக்கு பதில் சொல்லணும். அது சரியான ஹதீஸ் என்று நான் சொன்ன மாதிரி அவரும் சொல்லிவிட்டு மறுப்பு சொல்லும் என்ன செய்யறாருன்னு கேட்டா, விவரம் அறியாத நம்ம சகோதரர்கள் இந்த செய்தியை போட்டுட்டாங்கிறாரு. ஓ, அந்த சகோதரர்கள் தான் போட்டாங்க. இப்ப நீங்க சொல்லல. இத எவ்வளவுக்கு கர்வம்! இந்த வயசுல உள்ள ஆணவமா? இல்ல ஹதீஸ்ல தவற ஒத்துக்கிட்ட கூட உங்களுக்கு கௌரவம் தடுக்குதா? உங்களோட பெரிய பெரிய சீனியரா இருக்கிற ஜமாத் இருந்தாலும் அப்படி நடக்கலையே, இவருக்கு மட்டும் என்னங்கிறேன். அப்படி இருக்கு. இந்த செய்தியின் உண்மையான தரத்தை அறிந்து கொள்ளாத போது நமது சகோதரர்கள் அறிஞ்சு வச்சிருக்கிறாங்களாம். அந்த சகோதரர்கள் போட்டாங்கல்ல, உடனே எடிட் பண்ணி ஹதீஸ் தூக்க வேண்டியதானே? அந்த சகோதரர்கள் போட்டாங்களா இல்லையா? போட்ட உடனே 5 நிமிஷத்துல ஹதீஸ் நீக்கினீங்கல்ல, அதை தூக்கி விட்டுருக்கலாமே. யோசிச்சு பார்த்தாங்க. இப்ப அப்புறமேல தேடி பார்க்கும்போது அந்த ஹதீஸை மறுக்க ஒரு சான்ஸ் கிடைக்குதுன்னு பின்னாடி தெரியுது அவங்களுக்கு. நான் எந்த ஹதீஸ் சொன்னேன்னா அது சரின்னு நினைத்தார்கள். நான் ஹதீஸ் நினைச்சேன், இப்போ நினைக்கிறேன். அவங்களும் சரின்னு நினைச்சுதான் வாதம் வச்சுட்டாங்க. வச்ச உடனே ஆஹா, நம்ம வச்ச ஹதீஸ் அவர் சொன்ன ஒரே மாதிரியா வருது என்ற உடனே என்ன செய்வதும் தேடி தேடி பார்த்தா அந்த ஹதீஸை மறுக்கிறதுக்கு அவங்களுக்கு ரூப்பு மறு ஒன்று கிடைக்குது. அது எப்படி நான் பின்னாடி விளக்குவேன். அது கிடைச்ச உடனே அதை மறுக்கணும். மறுக்கும் போது எப்படி மறுக்கணும்? நீங்க பிஜே எப்படி சொல்லிட்டாருன்னு மறுக்கணும். ஆனால் அவங்க அப்படி சொல்லியிருக்கிறாங்க. பிஜே எப்படி சொல்லிட்டாருன்னு மறுக்கிறதா இருந்தா அதே ஹதீஸை சரியான ஹதீஸ் என்று அவர்களும் பதிவிட்டு இருக்கிறார்கள். இப்ப என்ன பண்றது? அதை நாங்களும் இப்படி இது கண்ணியமா நேர்மையான நீ ஒரு ஆளா இருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? பிஜே சரின்னு நினைச்சிட்டாரு, நாங்க கூட சரின்னு தான் நினைச்சோம், பிந்தி ஆய்வு பண்ணுவோம், எங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா நீ நேர்மையான ஆளு. நீ என்ன பண்ற? அவங்க சகோதரர்கள் விளங்காம போட்டாங்க, நாங்கள்லாம் விவரமான ஆளுக்கு, எங்களையெல்லாம் ஒரு விரல் நுண்ணு வச்சிருப்போம், இன்னைக்கு சுப்புன நாளைக்கு சுப்புன அர்த்தம் செய்யற அளவுக்கு நாங்க என்ன செய்வோம், தெளிவா இருப்போம். அது விளங்காத ஒரு சகோதரர் போட்டாருன்னு அந்த இல்மு கணத்தை காட்டுறாங்க. இந்த இல்மு கணம் அடிக்கடி சொல்லுவேன். அதுல கரகண்டவரா இருக்காரு இவரு. அப்ப நீ தானே இப்ப எழுதி கொடுத்த, எழுதி கொடுத்துட்டு அறியாத சகோதரர்கள் முகநூல்ல பதிவிட்டாங்களாம். புரியுதா உங்களுக்கு அந்த ஒரு விஷயம்? சரி, அடுத்து என்னன்னு கேட்டா, இப்ப அந்த ஹதீஸுக்கு வருவோம். அந்த ஹதீஸ்ல என்ன வருதுன்னு கேட்டா, அவர் சொல்றாரு, அதாவது அந்த இரவுல நீங்கள் போக வேண்டாம்னு வருதுல, அந்த ஹதீஸ் அறிவிக்கும் பொழுது ஒருத்தர் சொல்றார், அந்த சரி, அதாவது என்ன வருதுன்னா, ஜாபிர் ரலியல்லாஹு அறிவிக்கிற ஹதீஸ் தான். நம்ம சர்ச்சைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறோம்ல, அந்த ஹதீஸ் ஜாபிர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அவங்கள வீட்டாருடைய குற்றம் பிடிப்பதற்காக வேண்டியும் அவங்களுடைய குறைகளை தேடுவதற்காக வேண்டியும் இரவுல திடீரென்று நீங்க போவாதீங்க அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் இருக்கு. இந்த ஹதீஸை ஜாபிர் அறிவிப்பதாக முஹாரிபு சொல்றாரு. முஹாரிபு அறிவிப்பதாக சுஃபியான் சொல்கிறார்.
சுஃபியான் இதை சொன்னதாக வக்கி என்பவர் சொல்கிறார். இது ஒரு ஹதீஸ், நல்லா வழங்கிக்கிறங்க. ஜாபிர், முஹாரிபு, அவர்கிட்ட இந்த சுஃபியான் வக்கி, அவர் அறிவிப்பில் என்ன வருதுன்னு கேட்டா, அந்த குற்றங்குறையை தேடிக்கிட்டு நீங்க போவாதீங்கன்னு வருதுல, அந்த ஹதீஸ் இருக்கிறது. அதே நேரத்தில் இதே ஹதீஸை சுஃபியானிடமிருந்து அப்துல் ரஹ்மான் இப்னு மஹதிங்கிறவர் அறிவிக்கிறார். அவர் அறிவிக்கும் என்ன செய்யறாருன்னு கேட்டா, இந்த வாசகம், எந்த வாசகம், அவர்கள் குற்றங்குறையை தேடி குறை காண்பதற்காக அப்படிங்கிறது வாசகம், அது ஹதீஸ்ல உள்ளதா அல்லது இந்த அறிவிப்பாளர் அவரா சேர்த்துக்கிட்டாரா என்று எனக்கு தெரியவில்லை அப்படின்னு சுஃபியான் சொன்னாராம். அதாவது சுஃபியான் இந்த வாசகத்தை ரசூலுல்லாஹ் சொன்னதாக தான் சொன்னாரு என்று வக்கீங்கிறவர் அறிவிக்கிறார். இதுல சுஃபியான் தான் டாபிக். இப்ப ஜாபிர் சொல்லி, முஹாரிபு சொல்லி, சுஃபியான்கிற ஒரு அறிஞர் வழியாக தான் இந்த ஹதீஸ் வருது. இந்த சுஃபியானிடமிருந்து வக்கீ என்பவர் அறிவிக்கும் போது எப்படி அறிவிக்கிறார்னு கேட்டா, அவங்களுடைய குறைகளை தேடி குற்றங்குறைகளை கண்டுபிடிக்கிறதற்காக ராத்திரில போவாதீங்க என்று சொல்றாரு. அதே ஹதீஸ அப்துல் ரஹ்மான் அறிவிக்கிறாரு, சுஃபியான் சொன்னதான் அறிவிக்கிறார். அவர் அறிவிக்கும் என்ன செய்யறாருன்னு கேட்டா, இந்த வாசகம் குற்றங்குறைகளை இரவுல போவாதீங்கன்னு மட்டும்தான் ஹதீஸ். அந்த குற்றங்குறைகளை தேடிய அந்த வாசகம் இருக்குல்ல, அது ஹதீஸா அல்லது இவரா சொன்னாரான்னு எனக்கு தெரியலங்கிறார். ஹதீஸ் இல்லைன்னு அவர் சொல்லல, அது ஹதீஸா அல்லது இவரா, லா அதிரி ஹாதா ஃபில் ஹதீஸி, இது ஹதீஸ்ல உள்ளதா அல்லது இவருடைய சொல்ல கூட்டா அம்லா என்பது எனக்கு தெரியாது அப்படின்னு யார் சொன்னாராம்? சுஃபியான் இந்த செய்தியை வக்கீட்ட சொல்லும் போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டார். அதையே அப்துல் ரஹ்மான் சொல்லும் போது எப்படி சொல்றாருன்னு கேட்டா, இந்த இரண்டாவது துண்டு இருக்கிற குறைகளை தேடி குற்றங்களை கண்டுபிடித்து போவாதீங்கன்னு, இது அவர் அந்த அறிவிப்பாளர், எனக்கு முந்தின அறிவிப்பாளர் முஹாரிப் இருக்காரு, அவர் சொந்த சொல்லா சொன்னாரா ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லா சொன்னாரா என்று எனக்கு தெரியாது அப்படிங்கிறார். இதுதான் எடுத்துக்கிட்டாங்க. பாத்தீங்களா, அவரை என்ன சொல்றாரு, இரவில் திடீர்னு நுழையாதீர்கள் மட்டும்தான் ஹதீஸ். இந்த ஹதீஸ், இந்த வாசகத்துல அவர் சந்தேகம் தெரிவிக்கிறார். என்ன சந்தேகம்? இது ஹதீஸ் என்று சொன்னாரா அல்லது அவர் சொந்த கூற்றா சொன்னாரா என்று எனக்கு தெரியாது அப்படின்னு அவர் சொன்னதாக அவர் அப்துல் ரஹ்மான் என்ன செய்யறாரு, அவர் சொல்லியிருக்கிறார். இதை வைத்துக்கொண்டு பாத்தீங்களா இப்படின்னு தேடி பார்த்துருக்கிறாங்க. இந்த அறிவிப்பை பார்த்தோன்னா, ஆஹா, இதை வச்சு மறுத்துடலாமே, அவரே டவுட் பண்ணதுனால இரவில் போகாதீர்கள் மட்டும்தான் ஹதீஸ். இது ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையான்னு டவுட்டா சொல்லிட்டார். இவர் அறிவிப்புல அப்துல் ரஹ்மான்ங்கிற ஒரு சுஃபியானுடைய மாணவர் அப்துல் ரஹ்மான், சுஃபியானுடைய மாணவர் வக்கீ என்பவர் என்ன செய்யறாருன்னா, அந்த வாசகத்தை ஹதீஸா தான் சொன்னார்னு சொல்றாரு. அப்துல் ரஹ்மான் என்ன செய்யறாருன்னு கேட்டா, இல்ல அந்த அது வரைக்கும் தான், இரவில் திடீர்னு போகாதீங்க, அதோட ஹதீஸ் முடிஞ்சிருச்சு. இது ஹதீஸாவும் இருக்கு இல்லைன்னு அவர் சொல்லல, இது ஹதீஸாவும் இருக்கலாம் அல்லது இவரா சொல்லி இருக்கலாம்னு சொல்லி இவர் ஊகிக்கிறார். சேர்த்து தான் முஹாரிபு சொல்றாரு. ஹதீஸ் இல்லைன்னு பச்சையா சொல்லியிருந்தா இப்ப டவுட்டே பண்ணிருக்க மாட்டாரு. அவர் சொன்ன அந்த வாசகத்துல இருந்து இவர் ஊகிக்கிறாரு, இது இவரா சொல்றாரா ஹதீஸா சொல்றாரான்னு இவரா நினைக்கிறாராம் அப்படின்னு வருதுல. இதிலிருந்து இந்த வாசகம் இடையில் சொருகப்பட்டது, இது ஹதீஸ் கிடையாது. பிஜே என்ன செய்யறாரு, இப்படி இல்லாத ஒரு வாசகத்தை ஹதீஸ் இல்லைன்னு தெரிந்து கொண்டு, இவங்களும் தெரிஞ்சிருந்தா போட்டாங்க, தெரிந்து கொண்டு, அதாவது குற்ற பாலியல்ல மாட்டிக்கிட்டார்ல, அதுக்கு தகுந்தவாறு ராத்திரில பொம்பளை அப்படிதான் இருப்பாங்க, அந்த இஷ்டத்துக்கு நடந்துக்கிறங்க என்பதற்காக வேண்டி இதை செஞ்சு விட்டாரு அப்படின்னு அந்த வாசகம் பயங்கரமா வல்கரான வாசகத்தை எல்லாம் போட்டு என்ன செய்யற, தில்லாலங்கடி இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வரும். நம்ம ஜமாத் முகநூல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தில்லாலங்கடி வேலை அந்த மாதிரி வேலையெல்லாம் வருது. ரொம்ப கீழ்த்தரமாக என்ன செஞ்சாங்க, கீழே உள்ளவன் தான் பண்றான்னா மேலே வரைக்கும் அந்த தரத்துக்கு இறங்கி விட்டார்கள். அப்ப அந்த மாதிரியான ஒரு வாசகத்தை சொல்லி, இது பெண்கள் குறைகளை தேடி போகாதீங்க, அப்படித்தான் தப்பு தவறு செய்வாங்க, கண்டுக்கிறாம விட்டுருங்க அப்படின்னு எதுக்கு சொல்றாரு, இவர் செஞ்ச மாதிரியான வேலையை ஊக்குவிக்கிறதுக்காக வேண்டி செய்கிறாருன்றாங்க. சரி, இது நுழைக்கப்பட்டதா இல்லையான்னு அப்புறம் வர்றேன். இந்த ஹதீஸ புகாரி இமாம் என்ன செய்யறாருன்னு கேட்டா, அவர் நூல்ல பதிவு பண்றாரு. பதிவு பண்ணும்போது இரவில் திடீரென்று நுழையாதீர்கள் மட்டும் போடுறார். அந்த துண்டு இல்லை. எந்த துண்டு? அவர்களை குற்றம் பிடிப்பதற்கும் அல்ல குறை காண்பதற்கும் நீங்கள் இரவுல போயிடாதீங்க என்ற அந்த லாஸ்ட் பார்ட்டி இல்லாம, இரவில் திடீரென்று நீங்கள் போகக்கூடாது, வெளியூர்ல இருந்து வந்தீங்கன்னு சொன்னா நீண்ட காலம் இருந்துட்டு திடீரென்று போகக்கூடாதுங்கிற ஒரு ஹதீஸை புகாரி பதிவு பண்றாரு. பதிவு பண்ணி அதுக்கு தலைப்பு என்ன போடுறாரு தெரியுமா?
அதான் முக்கியம். புகாரி இமாம் அந்த ஹதீஸை போட்டுட்டு அந்த ஹதீஸுக்கு அவர் போடுற தலைப்பு என்னன்னு கேட்டா, இந்த குற்றங்குறைகளை கண்டுபிடிப்பதற்காக வேண்டி போகக்கூடாது. பாபுலா எத்துருக்காகலகு லைலன் இதா தாளல் கைபத், அதாவது கைபத்து மறை அதிக, அதாவது பிரிந்திருப்பது நாள் அதிக நாள் பிரிந்து விட்டோமே, ஆனால் இரவில் திடீரென்று போகக்கூடாது. மகாபத்த ஹவ்வினவும் அவ் எல்தபி சதராத்தியும், அவங்களுடைய குறைகளை தேடி குற்றங்களை கண்டுபிடித்து பயந்து கொண்டு இரவுல திடீர்னு போயிடக்கூடாது. பாட தலைப்பு போடுறாரு. ஹதீஸ்ல அது இல்லை. ஹதீஸ்ல என்ன இருக்கு? இரவில் போக வேண்டாம்னு ஹதீஸ் இருக்குது. நான் சொன்ன ஹதீஸ்ல, முஸ்லீம்ல சொன்ன ஹதீஸ்லயாச்சும் அந்த வாசகம் இருக்குது. எந்த வாசகம்? குறைகளை தேடி குற்றங்களை கண்டுபிடிப்பதற்கு இரவில் போகாதீர்கள். புகாரி ஹதீஸில் இருக்கிறது கேட்டா இரவில் போகாதீர்கள் மட்டும்தான் இருக்குது. ஆனா அந்த ஹதீஸுக்கு அவர் தலைப்பு போடுறாரு. என்ன போடுறாரு? அந்த அவங்களுடைய குறைகளை காண்பதற்காக குற்றங்களை தேடுவதற்காக நீங்கள் இரவில் போகாதீர்கள் என்ற பாடம்னு பாட தலைப்பு. ஹதீஸ்ல அந்த அந்த பாட்டு இல்லை, போகாதீர்கள் மட்டும் இருக்கிறது. இப்ப ஹதீஸ்ல இல்லாம இருந்து கூட இவர் புகாரி இதை சொல்றாருன்னு கேட்டா, ஏதோ ஒரு பாலியல் மேபடியார் மாட்டிட்டாரு புகாரி. ஏன்னா நானும் இருக்கு ஹதீஸ்ல உள்ளதில் நான் சொல்லியிருக்கிறேன். இவங்க மாதிரி சிந்திக்கிறதா இருந்தா இவங்க அப்படித்தான் எந்த அர்த்தமும் செய்வாங்க. இப்படி சிந்திக்கிறதா இருந்தா எப்படி சிந்திக்கணும்? ஹதீஸுடைய வாசகம் இரவில் போக வேண்டாம்னு இருக்குது. இல்ல ஹதீஸ் அந்த ஹதீஸை தான் அவர் போட்டிருக்காரு புகாரி. போட்டு விட்டு தலைப்புல என்ன கொண்டு வர்றாரு? ஹதீஸ்ல இல்லாத கொண்டு வர்றாரு. என்ன கொண்டு வர்றாரு? குடும்பத்தாருடைய குற்றமுறைகளை தேடி கண்டுபிடிப்பதற்காக வேண்டி நீங்கள் இரவில் போகாதீர்கள் என்று பாட தலைப்பு கொண்டு வந்தால் இல்லாத ஒன்றை இவர் திணிக்கிறார். ஏன் திணிக்கிறார் தெரியுமா? இந்த அறிஞர்களோட்ட கொடுத்தா ஆய்வு பண்ணி சொல்லிடுவாங்க. ஏன் திணிக்கிறார்? ஏதோ ஒரு மேட்டரில் மாட்டிட்டார். மாட்டின உடனே அதை எப்படியாவது மென்மைப்படுத்தி காட்டணும். அதுக்கு தகுந்த மாதிரி ஹதீஸ்ல நினைச்சிட்டாரு. ஹதீஸ்ல இல்லாமல் இருந்தும் சேர்த்துட்டாரு சொல்லுவீங்களா? நான் சொன்ன ஹதீஸ்ல இருக்கிறத நான் சொல்றேன். அது ஒருத்தர் சொல்லிட்டு நான் சந்தேகத்தோட சொல்றாரு, இன்னொன்று உறுதியா இருக்குது. இதுல இல்லவே இல்லை. புகாரியில அந்த வாசகமே இல்லை. இரவில் போக வேண்டாம் மட்டும்தான் இருக்குது. அப்படி இருந்து கொண்டும் அவர் வெளியிட்ட ஹதீஸில் அந்த வாசகம் இல்லாம இருந்தும் கூட அந்த கருத்தை நுழைக்கிறார். இதுக்கு என்ன அர்த்தம்? இப்ப நீங்க அம்புட்டு தில்லாளங்கடையெல்லாம் புகாரிக்கு தள்ளிடுவோமா? இப்ப தில்லாளங்கடை வேலை பார்த்துட்டாரு, இல்லாத சேர்த்துட்டாரு. இருக்கிறதுக்கு விளக்கம் சொல்றது இப்படி கடுமையான வார்த்தையை போட்டீங்கன்னா, ஹதீஸ்ல அவர் போட்ட ஹதீஸ்ல வாசகமே இல்லை, அதுக்கு போய் தலைப்பை போட்டிருக்காரு, அதுக்கு என்ன செய்வீங்க இப்படின்னு கேட்கிற அளவுக்கு இருக்குது. இப்ப என்ன பிரச்சனை என்று பார்த்தீங்கன்னா, இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் நல்லா கவனிங்க. ஜாபிர்கிட்ட இருந்து முஹாரிபு அறிவித்து, முஹாரிபிடமிருந்து சுஃபியான் அறிவிக்கிறார். இந்த சுஃபியான்கிட்ட இருந்து பலர் அறிவிக்கிறாங்க. அதுல ஒரு ஆள் வக்கி என்பவர், இன்னொரு ஆள் அப்துல் ரஹ்மான் என்பவர், இன்னொரு ஆள் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் யாருன்னு கேட்டா அபு நுஐம்ங்கிறவர். இதே ஹதீஸ சுஃபியான் ஜாபிர் சொல்லி, முஹாரிபு சொல்லி, முஹாரிபுக்கு சுஃபியான் சொல்லி, சுஃபியான் இருந்து கேட்ட இன்னொருத்தர் யாருன்னு கேட்டா அபு நுஐம். இன்னும் பலரும் கேட்டிருக்கிறாங்க. 3 பேரை வச்சுக்கிறோம். அதாவது சுஃபியான் சொன்னதாக வக்கீல் சொல்றாரு, இது ஹதீஸ் வாசகமாவே சொல்றாரு. அபு நுஐம் சொல்கிறாரு, ஹதீஸ் வாசகமாக சொல்றாரு. அப்துல் ரஹ்மான் மஹதி மட்டும் சொல்றாரு, இது அவர் சொந்த கருத்தா சொன்னாரா இல்ல ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் சொன்னாரான்னு எனக்கு தெரியல, எனக்கு டவுட் இருக்குன்னு சொல்றாரு. இப்படியான ஒரு 3 ஹதீஸ் இதுல இருக்குது. இப்படி வரும்பொழுது சுஃபியான் கேட்டவங்களை நம்ம எடை போடணும். சுஃபியான் கேட்டது யாரு? வக்கீல் கேட்டிருக்க. வக்கீல் நம்பகமான அறிவிப்பாளர் தான். வக்கீ என்பவர் கேட்டிருக்கிறாரு. வக்கீ என்பவரை விட அப்துல் ரஹ்மான்ங்கிறவர் கொஞ்சம் வலிமையான ஆள் தான். வக்கீல் கூட கொஞ்சம் முன்ன பண்ணி விட்டுருவாரு. அப்துல் ரஹ்மான் அவரை விட சிறப்பாக சொல்லக்கூடியவர், எடுத்துக்கலாம். அடுத்து அபு நுஐம் அறிவிக்கிறார்ல, அவர் எப்படி ஆள்னு கேட்டா இந்த அப்துல் ரஹ்மான் மஹதியை விட டாப்பு. எந்த அளவுக்கு டாப்பு? இந்த அறிவிப்பாளர் அந்த சுஃபியான் சொன்னதாக சொல்றாங்க இல்லையா, அப்துல் ரஹ்மான் சொல்வதை ஏற்றுக்கொள்ளலாமா, அபு நுஐம் சொல்வதை ஏற்றுக்கொள்ளலாமான்னு கேட்டா முதலிடம் அபு நுஐமுக்கு தான். அப்துல் ரஹ்மான் மஹதி ரொம்ப சிறந்த ஒரு ஆள் தான், அது ஒரு விஷயம். அறிஞர்கள் கம்பேர் பண்ணுவாங்க. சுஃபியானுடைய 3 மாணவர்கள், நிறைய மாணவர்கள் இருக்கிறாங்க. இந்த 3 மாணவர்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா வக்கீ என்பவரே 3வது இடத்துல இருப்பாரு, 2வது இடத்துல அப்துல் ரஹ்மான் இருப்பாரு, முதல் இடத்துல வரக்கூடிய அபு நுஐம் தான் வருவாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, அறிஞர்கள் ஆய்வு பண்ணிட்டு சொல்றாங்க. அப்படி கேட்கறாங்க. எப்படி கேட்கறாங்கன்னா, அகமது இப்னு ஹம்பல்கிட்ட ஒரு மகன் கேட்கிறார், வக்கீ அப்துல் ரஹ்மான் யஸீத் இப்னு ஹாரூன், இந்த 3 பேரை கேட்டு ஐன யக அபு நுஐம் மின் ஹாவுலாய்,
இந்த இந்த ஆட்களோட ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னா அபு நயமுடைய இடம் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. யார் கேட்கிறா? அவர் அஹ்மது இப்னு ஹம்பல்கிட்ட வந்து அவர் மகன் கேட்கிறார். அப்போ இந்த 3 பேர் இருக்காங்களா, வக்கீ இருக்கிறாரு, எல்லாம் சுஃபியானுடைய மாணவர் தான். வக்கீ, அப்துர் ரஹ்மான், யசீத் இப்னு ஹாரூன், இவங்கள அபு நயமும் இவங்களிருந்து எந்த இடத்துல இருக்கக்கூடியவர் அப்படின்னோடனே அஹ்மது இப்னு ஹம்பல் சொல்றாங்க, அபு நயம் இருக்கார்ல அவரு எஜீவு ஹதீஸஹு அல நிஸ்லிமின் ஹாவுலாய், இவங்க சொல்றதுல இருந்து நல்லா வடிகட்டி பாதியை தான் இவர் சொல்லுவார். சின்ன டவுட் வந்து அவர் விட்டுறாரு. சுஃபியான் சொன்னதாக இவங்க ஒரு பெரிய வாக்கியத்தை சொன்னார்களே, ஆனால் இவருடைய வேலை என்னன்னு கேட்டால் அந்த வார்த்தையை சொல்லியிருப்பாரான்னு நுணுக்கமா பார்த்து ஒரு பாதியை தான் சொல்லுவார். இல்லான்னு கைசுன் எதஹர்ர சிதுக்க, உண்மையை நன்கு தேடக்கூடிய பெரிய புத்திசாலி இவர் அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து செய்கிறாங்க அபு நயீமின் அக்கல்லு ஹத்தான், இவங்களில் வந்து அபு நயம் தான் குறைந்த அளவு தவறு செய்யக்கூடியவர். சுஃபியானுடைய மாணவர்களில் அபு நயம் எப்படிப்பட்டவர்னு கேட்டால் ரொம்ப ஃபில்டர் பண்ணி தான் அந்த அறிவிப்பு செய்வார். சொல்லாத ஒன்றெல்லாம் சேர்த்துட மாட்டார். அப்படி ஃபில்டர் பண்ணக்கூடியவர். மற்றவங்க சொன்னதெல்லாம் கூட இவர் குறைக்குவார், இவர் கூட்ட மாட்டார். அப்படியான ஒரு ஆள், குறைவாக செய்யக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறார். அதே மாதிரி வந்து ஹதீஸ் அலா லஃப்லின் வாஹிதின், ஒரு வார்த்தையை தான் ஹதீஸில் மாற்றி ஒரு தடவை வந்து ஒரு வார்த்தையை போட்டுருவாங்க, இன்னொரு தடவை அறிவிக்கும் போது அந்த கருத்துப்பட வேற வார்த்தையை போட்டுருவாங்க சில அறிவிப்பாளர்கள்லாம். அந்த அப்துல் ரஹ்மானா இருக்கட்டும், வக்கியா இருந்தாலும் சரி, இவர் எப்படிப்பட்டவர் என்று கேட்டால் யஹ்தீபில் ஹதீஸ் அலா லஃப்லின் வாஹிதின், அந்த வார்த்தையை சொன்னார்னு வைங்களேன், அதுதான், மாற்றிலாம் சொல்லவே மாட்டார். அப்படி ஒரு ஆள். என்ன லாயு கையுரு, மாற்றவே மாட்டார். சிவா கபீசா அபிநாயும் ஹதீஸ் சௌரி, சௌரியுடைய ஹதீஸை பொறுத்த வரைக்கும், சுஃபியான் சௌரியுடைய ஹதீஸை அறிவிக்கிறதை பொறுத்த வரைக்கும் கபீசாங்கிறவரும் சரி அபு நயும் சரி அப்படி டிட்டோவா சொல்லுவார்கள். கூட குறை சொல்ல மாட்டாங்க சுஃபியானுடைய விஷயத்தில். மற்றவங்களாம் கொஞ்சம் கூட குறை சொல்லுவாங்கன்னு அர்த்தமாகுது. அந்த சொன்னதைத்தான் கரெக்டாக சொல்லுவாரே தவிர வார்த்தையை கூட மாற்ற மாட்டாருங்கிற அளவுக்கு பேர் பெற்றவர் யாருன்னு கேட்டால் இவர் அபு நயம். அப்போ அப்துல் ரஹ்மான்கிற ஒரு அறிவிப்பில் மட்டும்தான் இது ஹதீஸா ஹதீஸ் இல்லையான டவுட்டுன்றார் இவர். அப்படி சுஃபியான் சொல்லி இருந்தாரே, ஆனால் இவர் இணைஞ்சிருக்க மாட்டாரு, விட்டுருக்க மாட்டார், மாற்ற மாட்டார், ஹதீஸ் அப்படி சொல்லுவார். அதே மாதிரி இதை வந்து இது வந்து எங்கே இருக்குன்னா சேர ஆலாமன் நோபலாவில் இருக்குது. அதே மாதிரி அதில் இன்னொரு இடத்துல இருக்கிறது, அதாவது அபு நுஐமின் ஃபஅக்கலுல் அர்பாத்தி ஹத்தான், இதில் வந்து இந்த 4 பேரில் வந்து ரொம்ப குறைந்த அளவு தவறு செய்யக்கூடியவர் வந்து அபு நுஐம் தான் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி என்ன செய்கிறாங்க, அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஹதீஸ்களை கலையில். அது மாதிரி கான யாத்தி பி ஹதீஸ் சௌரி அலா லஃப்லின் வாஹிதின், ஒரு அது முதல்ல சொல்லிட்டாங்க. அப்போ இது என்ன பிரச்சனைன்னு கேட்டால், அபு நுஐம் என்பவருடைய அறிவிப்பில் என்ன வருதுன்னு கேட்டால் அது ஹதீஸ்ன்னு வருது. அவருடைய அப்துல் ரஹ்மான் மஹதியோட அறிவிப்புல தான் அது ஹதீஸா இடையில சொருவனதா டவுட்டுங்கிறார். அப்ப இந்த 2 பேரும் இடை போட்டு பார்க்கும்போது அபு நுஐம் வந்து குறைந்த தவறு உள்ளவர், அப்படி கரெக்டா சொன்னதை சொல்லக்கூடியவர், அப்படியான ஒன்றை அவர் சொல்லியிருப்பாரு. ஆனால் இவர் விட்டுருக்க, அவர் கூட விட்டுறலாம், இவர் விட்டுருக்க மாட்டார், சொல்லாத கூட சொன்னதா சேர்ப்பாரு. இவர்கிட்ட அந்த விளையாட்டு கிடையாதுங்கிற அளவுக்கு ரொம்ப ஒரு உறுதியான ஒரு ஆளா இருக்கும் பொழுது இப்ப நம்ம எப்படி ஆய்வு பண்ணணும்? அப்ப ரசூல்லா சொன்னாங்கன்னு சுஃபியான் சொல்றாருல, அதை வந்து அபு நுஐம் சொல்றாரு, அதோட வக்கீ என்பவரும் சேர்ந்து கொள்றாரு. சுஃபியானுடைய மாணவர்ல உமர் இப்னு சஅத் என்பவரும் சேர்ந்து கொள்றார். இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அந்த குறைகளை தேடி இரவில் போக வேண்டாம் என்பதை ரசூல்லா சொன்னதாகத்தான் சொல்றாங்க எல்லாரும். அவர் அப்துல் ரஹ்மான் மஹதி மட்டும் தான் சொல்றாரு. இதை வைத்துக் கொண்டு என்ன செய்யறாங்க, அது தள்ள பார்க்குறாங்க, தள்ள முடியாது. அதை விட வெயிட்டான ஆளுக்கு வந்து அது ரசூல்லாவுடைய சொல்லாதான் சொல்லி காட்டுறாங்க. அடுத்து என்னன்னு கேட்டா, இன்னொரு விஷயம், ஃபத்துல் பாரியில் கூட என்ன அது போட்டிருக்கு, ஃபத்துல் பாரியை கூட அவங்க ஆதாரம் காட்டுறாங்க. என்ன காட்டுறாங்கன்னா, அவர் இப்னு ஹஜர் கூட வந்து சுட்டி காட்டுறாரு, நுழைக்கப்பட்டதுன்னு சொல்றாரு. அதாவது சரி, இது போய் வந்துடுவோம். இந்த ஹதீஸுக்கு வந்து நிறைய விரிவுரையாளர்கள் விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க. சொல்லும் பொழுது அவங்க எல்லாருமே இந்த ரசூலுல்லாவுடைய ஹதீஸ் தான், நுழைக்கப்பட்டது இல்லை என்பதற்காக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால்,
இப்னு பத்தால் அவருடைய விளக்கவர்கள் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம்னு கேட்டால், இவங்கெல்லாம் இதை பாலியலில் மாட்டினாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்காக சொல்கிறான். இவங்களையும் சேர்த்துக்கணும் லிஸ்ட்டில். இப்னு பத்தால் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இப்போ நகா அன் தாலிக்க ரசூலுல்லாஹ் இதை தடுத்தார்கள். லில் இல்லத்தில்லதி தக்கரஹா ஃபில் ஹதீஸ், இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட காரணத்திற்காக தடுத்தார்கள். அது என்ன காரணம்? ஓய ஹஷியத்து ஐயத்த ஹவ்வனஹும் அவ் எத்துருப கிர்ரத்தஹும், அவங்களுடைய குறைகளை வந்து தேடுவதற்கும் அவங்கள வந்து குற்றம் பிடிப்பதற்கும் பயந்துன்னு சொல்லி வருதல் ஹதீஸில், அந்த காரணத்துக்கு தான் ரசூலுல்லாஹ் தடுத்தார்கள். ஏனென்றா இது வந்து சந்தேகத்தை ஏற்படுத்திடும், சைத்தானுக்கு ஒரு வழி உண்டாயிரும், சூகுல்லான்னு ஏற்பட்டு விடும் அப்படின்னு இப்னு பத்தால் இந்த ஹதீஸை போட்டு புகாரியுடைய விரிவுரையில், அது புகாரில் அந்த ஹதீஸ் இடம் பெறாமல் இருந்தும் கூட போட்டு அந்த ஹதீஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு விளக்கம் சொல்கிறாங்க. அப்போ இவரையும் அந்த மாதிரி ஏதோ பாலியல் மாட்டார்னு சொன்னான்னு சொல்லிடுவாங்க, தெரியலை. அதுக்கு அடுத்து வந்து இப்னு பத்தால் சொல்லிட்டாரா, இஷார்களே சொல்லிட்டாரு. அதே மாதிரி வந்து அந்த இப்னு ஹஸ்ம் இருக்கார்ல, அவரும் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு கேட்டால், ரெண்டு காரணம் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவில் போகக்கூடாதுன்னு சொல்வதற்கு. ஒன்று, அந்த பெண்கள் தங்களை அலங்கரித்து கொண்டு ஒரு கணவனை சந்தோஷப்படுத்த அளவுக்கு தயாராகிறது ஒரு காரணம், இது ஒரு காரணம், ரெண்டு முரண் கிடையாது, அதுவும் தான் இதுவும் தான் அப்படின்னு சொல்லி இப்னு ஹஜர் இப்னு ஹஸ்ம் அவர்களும் என்ன செய்கிறாரு, அதில் சொல்லி காட்டுறாரு. அதுக்கடுத்து என்ன செய்கிறாங்கன்னா, இவங்க இன்னொரு விஷயத்தை பார்க்கணும். அதாவது தௌஹி ஜமாத்திலிருந்து வெளியிட்ட அந்த மறுப்பில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த வாசனை இருக்குல்ல, இது முஸ்னது அப்துபின் ஹமீத் அப்படிங்கிற நூலில் இந்த வாசகம் வந்து முத்ரஜுன், அதாவது இடையில் நுழைக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டாராம். முஸ்னது அப்துபின் ஹமீதுன்னு ஒரு நூல் இருக்குது, அந்த நூலில் இந்த ஹதீஸை போட்டுவிட்டு அந்த எல்தமிஸ் அவுராத்திஹிம் வருதுல, அந்த அந்த வாசகம் வந்து இடையில் நுழைக்கப்பட்டது, ஹதீஸ் இல்லை என்று முஸ்னது அப்துபின் ஹமீதில் சொல்லிட்டாருன்னு வர என்ன செய்ய அவர் அவங்க அறிஞர் குழு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் முஸ்னது அப்துபின் ஹமீதில் அப்படி இல்லவே இல்லை. முஸ்னது அப்துபின் ஹமீதில் வந்து இந்த ஹதீஸாக தான் வருதுங்க. அதுக்கு வந்து இப்போ ஒரு சமகாலத்தில் வாழ்கிற ஒருத்தர் வந்து கீழே நோட் எழுதியிருக்கிறார், அதில் முத்ரஜின்னு போடுறாரு. அதாவது இப்போ இவங்க மாதிரி அறிஞர் குழு மாதிரி அழுப்பாங்கல்ல, இது வந்து அவர் எழுதின மாதிரி இப்னு ஹுமைத் அவர்களே முத்ரஜின்னு சொல்லிவிட்டாரு. இப்னு ஹுமைதுடைய கிதாபில் பார்த்தீங்களா, அவர் கிதாபில் அப்படியே இருக்குது. அந்த சாமியாரோட பார்த்தீங்கன்னா கீழே நோட்டில் ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு, கீழே நோட் எழுதினவர் வந்து அது முத்ரஜுன், இந்த வாசகம் வந்து ஹதீஸில் உள்ளது இல்லைங்கிறாரு. அவரா சொல்றாரு, நீங்க சொல்ற மாதிரி உங்க மாதிரி தரத்தில் உள்ள ஒரு ஆள் தான் சொல்லியிருக்காரே தவிர, இது நம்ம அப்துபின் ஹமீதே சொல்லிட்டாரு. அவர் ஹதீஸ் மேத அவரை இப்னு அப்து ஹமீது என்ன சொல்லிட்டாரு, இந்த வாசகம் இடைச்சொல் என்று அவரும் சொல்லிவிட்டார்னு சான்று கெடுக்கிறாங்க. பட் அடி வாயில் வந்து அடிக்கிறது. இது எங்க அந்த அதிக தேடி பார்த்து ஒழுங்கா சொல்லணுமா இல்லையா? அதனால அந்த அந்த கருத்தில் தான் அந்த ஹதீஸ் இருக்கிறது. அந்த கருத்து இல்லாட்டா கூட அதான் கருத்துங்கிறார் புகாரி. நல்லா விளங்கிருங்க. இரவில் போகக்கூடாது என்று மட்டும் சொன்னால் கூட அதுல இதுவும் இருக்கும் என்று புகாரி சொல்றார். புகாரில் இல்லாத ஹதீஸுக்கு விளக்கம் எழுதின இப்னு ஹஜரும் சொல்கிறார், இந்த காரணத்தை சொல்றார், இப்படிலாம் ஏற்படும் சொல்லி. அப்ப என்ன விளங்குது, இது நுழைக்கப்பட்டதெல்லாம் கிடையாது, ஹதீஸில் உள்ளதுதான். ஒருத்தர் சொல்லியிருக்கிறார் நுழைக்கப்பட்டதுன்னு, அவரை விட நம்பகமானவர்கள் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லாகவே சந்தேகத்துக்கு இடமில்லாமல் அறிவித்திருக்கிற காரணத்தினால் அது தள்ளுபடி செய்யப்பட்ட ஹதீஸ் இல்லை. அதனால குற்றங்குறைகளை தேடி போகக்கூடாது, இரவில் போகக்கூடாது என்பது ரெண்டு நோக்கத்திற்கு. ஒன்று, அவங்க தங்களை தயார்படுத்திக் கொள்ளணும் என்பது. இன்னொன்று, அவங்க போய் சந்தேகப்பட்டு திடீர்னு நின்றப்பட என்ன செய்ய, என் மேலே ஒன்று டவுட்டா, சந்தேகப்படுறியா நீ அப்படின்னு கேட்டாங்கன்னா நரக வாழ்க்கை நான் சொல்லி காட்டினேன்ல, அப்படி வரக்கூடாது என்பதற்கு சொன்னாங்க என்று இருக்கும் பொழுது இந்த ஹதீஸை மௌத்தாக்குறாங்க. அப்படி மௌத்தாக்குனா முதல் விஷயம், மௌத்தாக்குனா இந்த கண்டனத்தை எல்லாம் உங்கள் மீது பதிவு பண்ணிட்டு மௌத்தாக்கணும். எப்படி, நான் கிறுக்குத்தனமா அப்படி சொல்லிவிட்டோம், அதை ஹதீஸ் என்று போட்டு விட்டோம், அதன்படி வாதத்தை வைத்து விட்டோம், மடத்தனமா இருந்து விட்டோம், பிதற்றி விட்டோம், அதை நாங்கள் வாபஸ் வாங்குறோம்னு சொல்லிவிட்டு பதில் சொல்லணும். அது விளங்காம எங்களை சேர்ந்த ஒருத்தர் போட்டு விட்டார், இவ்வளோ போட்டாங்கன்னா அப்படி விளங்காம போட்டு விட்டாராம். நம்ம போட்டு திட்டமிட்டு ஹதீஸை கையாடு சொல்லுவாங்களாம். நமக்கு ஏதாவது லைஃபான சொல்லிவிட்டோம்னு சொன்னா, ஹதீஸ் கூட இல்லாது லைஃபான சொல்லிட்டோம்னு சொன்னா அதுக்குள்ள வாசனை என்ன, பயங்கரமான பாரதூரமானது. இவங்கள மாதிரி மலுப்புறால் நம்ம கிடையாது. தப்புன்னா டப்புன்னு சொல்லி போயிருவோம். சரியா, இதை விளங்கிக்கிறணும். அது போக நீங்கள் அபூ நுவைமை பற்றி நல்லா என்ன செய்யுங்க, ஆய்வு செஞ்சு பாருங்க.
அது அப்துபுன் ஹமீதுடைய வாசகத்தை எப்படி இருக்குன்னு கேட்டால் நகா எத்துருக்கர் ரஜுல் அகலகு லைலன் அவ் எல்தமிஸ் அசராத்திஹிம் அவ்வளவுதான் இருக்குது. நீங்கள் முத்துரஜுன்னு சொல்லிட்டாருங்கிறீங்க. அந்த ஹதீஸில் இந்த வாசனம் இடை சொற்கள் என்று அவரே சொல்லிவிட்டாருங்கிறீங்க. அவர் சொல்லவே இல்லை. இப்போ சமகாலத்தில் உள்ள ஒருத்தர் எழுதின கொண்டே அவர் சொன்னதாக சொல்லி நீங்கள் இதுக்கு நான் சொல்லலாம், நீங்கள் கவனக்குறைவாக செஞ்சுருக்கீங்கன்னு அர்த்தம் நான் சொல்லுவேன். உங்கள் ஸ்டைலில் சொல்கிறா இருந்தால் வேண்டுமென்று பிளான் பண்ணி இது எப்படியாவது ஓக்கணும் என்பதற்காக வேண்டி நீங்கள் திட்டமிட்டு அப்துல் ஹமீது சொல்லாத ஒன்றை அவர் சொன்னதாக இட்டுக்கட்டி சொல்லிவிட்டீர்கள் அப்படின்னு உங்கள் ஸ்டைலில் நான் சொல்லணும். ஏதோ இந்த மாதிரி பார்க்கும்போது கீழே சரகில் உள்ளது மத்தனில் உள்ளது நினச்சி மனுஷ தப்புன்னு நான் எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி செஞ்சிட்டிங்களா, அது முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்தது இந்த ஹதீஸ் சரியான ஹதீஸ் ஆயிருது ஒன்று விளங்கிக்கிறங்க. அடுத்து என்னன்னு கேட்டால் அந்த டாபிக் வரும். இந்த முகமது பின் அஜ்லான்றாங்கல்ல, அது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து என்னன்னு கேட்டால் நான் அந்த ஒரு லைஃபான ஹதீஸ் இருக்குது, அது ஓகே. ஆனால் அகமதுல ஒரு ஹதீஸ் வருகிறது, அது சரியான ஹதீஸ் என்று என்ன செய்கிறாரு ஹாஃபில் இராக்கி சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லிட்டேன். அதை பிடிச்சிக்கிட்டு பார்த்தீர்களா, ஒருத்தரை பற்றி சொல்வதாக இருந்தால் இராக்கி சொல்லிவிட்டார் என்று போகிறாரு. அதில் உள்ள அறிவிப்பாளரை பார்க்க வேண்டாமா, ஆய்வு செய்ய வேண்டாமா? அதில் யார் இடம் வர்றா? முகமது பின் அஜ்லான் வர்றாரு. அஜ்லான் எப்படிப்பட்டவர்? அஜ்லானை முகமது பின் அஜ்லானை பற்றி நம்ம ஜமாத் அறிஞர்களுடைய நிலை என்ன, அதெல்லாம் பிஜேக்கு தெரியாதா? முகமது அஜ்லான் என்பவர் சரியில்லை என்று தெரிந்து கொண்டு முகமது அஜ்லான் இடம்பெறுகிற ஒரு ஹதீஸை அவர் இராக்கி மேலே போட்டுவிட்டு அதை சரி காணுகிறார்னு சொல்லி பயங்கரமான ஒரு பாரதூரமான ஒரு குற்றத்தை செஞ்ச மாதிரி என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. முதல் விஷயம், இப்போ ஆய்வுக்குன்னு வந்துட்டோம்னு சொன்னால் முகமது பின் அஜ்லானை கொண்டு தான் நீங்கள் பலவீனமாக்குறீங்கன்னா முகமது பின் அஜ்லானை பற்றி ஒழுங்காக தேடி சொல்லணுமா இல்லையா? முகமது பின் அஜ்லானுடைய குறைகள்னு சிலதை போட்டிருக்கிறீங்க உங்கள் பதிவில். அந்த குறைகள்லாம் ஒன்றுமற்ற ஒரு குறைகள் சொல்ல போனால் அவருடைய நிறைகள் என்ன, அதுகளையும் எடுத்து போட்டு எல்லாத்தையும் எடை போட்டு இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது முகமது அஜ்லான் பலவீனமானவர் அப்படிலாம் நிறுவன. அப்படி நிறுவாம தௌஹீத் ஜமாத்தில் இவர் பலவீனம் நிறைய எழுதியிருக்கமா, முந்தைய எல்லாரும் தெரிஞ்ச விஷயமா. அப்போ இராக்கி சொன்னார்னு சொன்னால் அது சரியில்லை, தௌஹீத் ஜமாத்தில் நாங்கள் பலவீனம் தான் வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஆதாரமாயிரும். இது ஆதாரமா? முகமது பின் அஜ்லான் என்பவரை பற்றி ஆரம்ப காலத்தில் அவர் பலவீனமானவர் என்று இந்த அல்பானி அவர்கள் நினைஞ்சாங்க, இந்த விரல் அசைக்க கூடாது, அசைக்க மாட்டார்கள்ங்கிற ஹதீஸில் அவரை பலவீனமானவர்னு சொல்லிட்டார். வேற சில காரணத்தை சேர்த்து சொல்றாரு. நம்ம அந்த நேரத்தில் இருந்த ஒரு ஆய்வு அடிப்படையில் அதை நம்ம சரி கண்டு நினைஞ்சோம், நம்மளும் அதை எடுத்து எழுதிட்டோம். முகமது அஜ்லான் சரியில்லைன்னு எழுதிட்டோம். அதே அல்பானி அவர்கள் பல ஹதீஸுகளில் முகமது அஜ்லான் இருந்தும் அது இஸ்னாத் வலிமையான சனதுங்கிறார். எந்த முகமது அஜ்லானை விரலசைக்கிற ஹதீஸில் அவர் பலவீனம் என்று சொன்னாரோ, பலவீனம் முத்தக்கல்லமன் விமர்சனம் செய்யப்பட்டவர் சொன்னாரோ, அதே முகமது அஜ்லான் படுறதையெல்லாம் வலுவானவர்னு சொல்லியிருக்கிறார். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இவர் தேடும் பொழுது நான் சையத் இப்ராஹிம் அப்துல் கரீம் இந்த மாதிரி ஆர்டிக்கல் அனுப்புவாங்க மர்சாவில இருந்து. முகமது அஜ்லான் என்பவரை காரணம் காட்டி பலவீனம் போடும்போது நான் சொல்லியிருக்கிறேன். யார்கிட்ட சொல்லியிருக்கிறேன்? சையத் இப்ராஹிம்கிட்டையும் கரீம்கிட்டையும் சொல்லியிருக்கிறேன். இது முகமது அஜ்லான் நம்ம தப்பு செஞ்சுட்டு இருக்கிறோம், அவர் நல்ல ஆளு, அவரை போட்டு குறையை மட்டும் எடுத்து போடுற மீது எல்லா விமர்சனத்தையும் பார்த்தோம்னு சொன்னால் அவர் விமர்சனத்துக்குரிய ஆளை இல்லைன்னு சொல்லியிருக்கிறேன். அதை இல்லைன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. அதனால் அதை ஆதாரத்துக்கு எடுக்க வேணாம். நான் என் தரப்புல சொல்கிறேன், இல்லாட்டி இதுக்கு ஒரு முபாலதம் பண்ண வேண்டி வரும், அது வேணாம். அதனால் நான் சொன்னேன், அவர் மறுத்தாருன்னா அவருக்கு எல்லாவுக்குள்ள விஷயம். ஆனாலும் முகமது அஜ்லானை பற்றி முழுசாக பார்த்துருவோம். முகமது அஜ்லான் என்பவரை பற்றின விமர்சனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சுஃபியான் இப்னு உயைனா அவருடைய விமர்சனம் எல்லாரும் ஒன்று விடாமல் முகமது அஜ்லானை பற்றி யார் யார் என்னென்ன சொன்னாங்களோ எல்லாத்தையும் சொல்கிறேன். குறை சொன்ன விமர்சனங்கள் எப்படி தப்பானதாக இருக்குது என்பதை நான் நிரூபித்து காட்டுவேன். என்ன இருக்குன்னு கேட்டால், சுஃபியான் இப்னு உயைனா சொல்கிறாரு, கான முகமது பின் அஜ்லான் சிகத்தன். முகமது பின் அஜ்லான் என்பவர் சிகத்தன் ரொம்ப நம்பிக்கையானவராக இருந்தார். மஹ்மூனன் ஃபில் ஹதீஸ்,
ஹதீஸில் மிக நம்பகமானவராக இருந்தால், அவர் ரொம்ப அமானத்து உள்ளவராக இருந்தார், உறுதியானவராகவும் ஹதீஸ் கலையில் நம்பகமானவரும் இருந்தார் என்று ஷரஹ் இரலு திருமதியில சுஃபியான் இப்னு உயைனா என்ற ஒரு பெரிய இமாம் அவர் சொல்றாரு. யாரை பத்தி? இப்னு அஜ்லானை பற்றி. முகமது அஜ்லான் நல்லவர். சரியா? நல்லவர்னா சிக்கத்து மட்டும் இல்லை, சிக்கத்துன் மஅமூனுன் ஃபில் ஹதீஸ், ஹதீஸ்ல ரொம்ப நம்பிக்கையானவர் இருந்தாரு அப்படின்னு. அதுக்கு அடுத்தது முஸ்லீம்ல நம்ம நம்ம பல தடவை நம்மளே இடத்துல பேசியிருக்கோம். என்ன பேசியிருக்கோம்னு கேட்டா, இமாம் வந்து சத்தம் போட்டு ஓதுற தொழுகை இருக்குல்ல, அந்த தொழுகையில நம்ம அல்ஹம்து ஓதக்கூடாது. நம்ம எல்லாரும் தெரிஞ்ச ஒரு சட்டம் இது. என்ன வச்சுக்கிறோம்னா, லொஹர் தொழுகை இருக்குன்னு வைங்களேன், இமாமோட நம்ம தொழுதாலும் நம்ம அல்ஹம்து சூரா ஓதணும். ஏன் ஓதணும்? லா ஸலாத்த இல்லா பி ஃபாத்திஹத்தில் கிதாப், ஃபாத்திஹத்தில் கிதாப் இல்லாம, அல்ஹம்து சூரா இல்லாம தொழுகை கிடையாது. லா ஸலாத்த லிமன் லம் யக்ரா பி உம்முல் கிதாப், உம்முல் கிதாப் உம்முல் குர்ஆன், அதாவது ஃபாத்திஹா சூரா அல்ஹம்து சூராவை ஓதலைன்னா தொழுகை இல்லைன்ட்டாங்க. அதனால ஒவ்வொரு ரக்காத்துலையும் ஓதணும். அது சட்டம். தனியா தொழுகிறோமா, எல்லா ரக்காத்தையும் அல்ஹம்து ஓதி ஆகணும். இமாமை பின்பற்றி தொழுகிறோமா, சத்தமிடாமல் உள்ள ரக்காத்துகளில் ஓதணும். லோஹர்ல ஓதணும், அசர்ல ஓதணும், இஷாவில் கடைசி 2 ரக்காத்துல ஓதணும், மகரிபுல 3வது ரக்காத்துல ஓதணும். இப்படி ஓதணும். சத்தம் போற ரக்காத்தா இருந்தால் ஓதக்கூடாது. ஏன்? அவர் ஓதும்போது நம்மள ஓதுனா அது முறை நம்ம லாஜிக்காவும் இல்லை, லாஜிக்கல் அடிப்படையில் நம்ம சொல்லலை. ஏன்னு ஒரு ஹதீஸ் இருக்கிறது. என்ன ஹதீஸ்ன்னு கேட்டா, இதா கரஅ ஃபஅன்சிது, இமாம் ஓதினாரையானால் நீங்கள் வாயை மூடுங்க. இமாமை பற்றி சொல்லும் பொழுது, இமாம் இன்னமா ஜுஇலல் இமாமு லியுத்தம பிஹி, இமாம் ஏற்பாடு செய்யப்பட்டது வந்து அவரை பின்பற்றுவதற்கு தான். இதா கப்பர ஃபகப்பிரு, அவர் தக்பீர் சொன்னால் நீங்க தக்பீர் சொல்லுங்க. அது மாதிரி இதா கரஅ ஃபஅன்சிது, அவர் ஓதுனா வாயை மூடுங்க. பின்பற்றுறா தானே, அதாவது அவர் செயல்ல பின்பற்றாங்க அதே மாதிரி செய்யணும். சொல்லுல பின்பற்றாங்க வாயை மூடுறது கேட்க முடியும். அவரையும் சத்தம் போட்டு ஓத சொல்லிட்டு நம்மளும் ஓதிக்கிட்டு இருந்தா அது பின்பற்றல் நடத்தமாயிருது. அப்போ ஒய்தா கரா ஃபான்சித்து, அவர் ஓதுனா வாயை மூடிருங்க அப்படின்னு இருக்குது ஹதீஸ். இந்த ஹதீஸை முஸ்லீம் இமாம் கிட்ட கேட்குறாங்க, இந்த ஹதீஸை பற்றி என்ன சொல்றீங்கன்னு. அப்போ முஸ்லீம் இமாம் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்தி சஹீஹுன், இது சரியான ஹதீஸ் தான். எதே இதா கரா ஃபான்சித்து, இமாம் ஓதினால் வாயை மூடுங்கண்டு. அப்போ கேட்குறாங்க, லிமலம் தலவு ஹாகுனா, நீங்கள் அப்போ உங்கள் முஸ்லீம் நூலில் இந்த ஹதீஸை பதிவு செய்யலை, சரியான ஹதீஸுங்கிறீங்க, முஸ்லீம் நூலில் எதுக்கு அதை பதிவு செய்யலை அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார், இச குல்லு செய்யின் இந்தி சஹீஹுன் வலது ஹாகுனா, எல்லா சஹீஹான ஹதீஸையும் நான் பதிவு செய்யணும் கிடையாது, அப்படி பழக்கம் கிடையாது. நான் பதிவு செய்யாமல் விட்ட ஹதீஸ் எவ்வளோ சஹீஹாக இருக்கும், அதாவது எதை அப்படின்னு சொல்லி இன்னமா வலது ஹாகுனா மா அஜ்மோலை, எது ஏகமானது அத்தனை பேரும் ஒருமித்து ஏற்றுக்கொண்டார்களோ அதைத்தான் அந்த முஸ்லீம் நூல் நான் போட்டிருக்கிறேன், நான் போடாதெல்லாம் சஹி இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, அது சஹி தாங்கிறார். இதை முகமது நஜ்லான் தான் அறிவிக்கிறார். இதை வச்சு நம்ம தொழுகையில் சட்டம் வரைக்கும் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? இமாம் சத்தம் போட்டு ஓதினாரையானால் நம்ம வாயை முடிக்கிறோன்னு, ஓதக்கூடாதுன்னு. அதுக்கு இந்த ஹதீஸ் தான் ஆதாரம். இந்த ஹதீஸ் முஸ்லீமில் இடம்பெறாட்டாலும், முஸ்லீமில் வந்தாலும் அவர் அந்த முஸ்லீமுடைய ஹதீஸ் நம்பர் போட்டு வருவார்ல, அதில் கொண்டு வரல. ஏன் கொண்டு வரலன்னு கேட்கும்போது, சரியான ஹதீஸ் தான், நான் எல்லா சஹியும் வைக்க மாட்டேங்கிறாரு. அப்போ இதில் இந்த விஷயத்தை வந்து நம்ம என்ன செய்கிறோம், சஹி முஸ்லீம்ல நீங்கள் இந்த வாசக முஸ்லீம் புஸ்தகத்தில் இது இருக்குது. அப்போ முகமது நஜ்லான் வந்திருக்காரு என்று இருந்தும் கூட ஏன் முஸ்லீம் சஹிங்கிறார்? அதை அவருடைய பார்வையில் இப்னு அஜ்லான் வந்து பலவீனமானவர் இல்லை, அப்படிதான் அவர் ஹதீஸ் சஹிங்கிறாரு. அதே மாதிரி வந்து இப்னு அப்துல் பர் அவர் சொல்றாரு, அகமது இமாம் அவர்கள் வந்து தஸ்ஃபகால பெயின்கால காயினுன் இன்ன கவுலஹு வைதா கரா ஃபன்சித்து, இதா கரா ஃபன்சித்துங்கிற சொல்லை எடுத்துக்கொண்டீர்களேயானால் லம் யகுல்ஹு அஹதுன் ஃபி ஹதீஸ் அபி ஹுரைரா கைர் இப்னு அஜ்லான், அபு ஹுரைராவுடைய இந்த ஹதீஸ்ல இப்னு அஜ்லான், அது முகமது அஜ்லானை தவிர இந்த வாசகத்தை யாரும் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செய்யறாருன்னு கேட்டா, இது சரியான ஹதீஸ் தான், இவர் நம்பகமான ஒரு ஆளா இருக்கிறதுனால, இது கூடுதலா ஒரு ஜியாதத்து சிக்கத்து அதிக நம்பகமானவராய் முகமது அஜ்லான் இருக்கிறதுனால அவர் கூடுதலாக இந்த வாசகத்தை சொன்னாரையானால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி யார் சொல்றா? இப்னு அப்துல்லா பர் வந்து அகமது பின் ஹம்பல் சொன்னதா காட்டுறாரு. அப்ப இதுல என்ன விளங்குது? முகமது அஜ்லான் வந்து அவர் இடம்பெற்ற ஒரு ஹதீஸ் சஹீஹ், அவர் சஹீஹ் தான் அர்த்தம், அது ஆயிடுச்சு. அப்ப அடுத்து என்ன செய்யறாருன்னு கேட்டா,
இப்னுல் முபாரக், அப்துல்லா இப்னு முபாரக், அவரும் ஆய்வு செய்யக்கூடியவர் தான். அவர் சொல்றார், லம்யகுன் பில் மதீனத்தி, மதீனாவில் அஹதுன் அஷ்பஹ பி அஹ்லில் இல்மி மின் இப்னு அஜ்லான், இப்னு அஜ்லானுக்கு நிகரான ஒரு அறிஞர் கிடையவே கிடையாது. சும்மா சாதாரண அறிவிப்பாளர் கிடையாது முகமது அஜ்லான்கிறவர். எப்படிப்பட்டவர்னு கேட்டா, மதீனாவுலே அப்துல்லா இப்னு முபாரக் அவர் வாழ்ந்த காலத்தில் உள்ளது சொல்றார். அவர் சொல்றார், மதீனாவுல கல்வியில இவருக்கு நிகரான ஒருத்தர் கிடையாது. அவர் உலமாக்கள் மத்தியில யாக்கூத்து, அதாவது பவள முத்து மாதிரி உள்ளவர், பவள மாதிரி உள்ள ஒரு ஆள் என்று நாங்கள் என்ன செய்வோம், அவரை நாங்கள் ஒப்பிடுவோம் அப்படிங்கிறார். இது ஜரஹு தாதீலுடைய முகத்திமாவுல இப்னு அபி ஹாத்தம் அவர்கள் என்ன செய்யறாங்க, எடுத்து எழுதுறாங்க. அதுக்கப்புறம் மைமூனிங்கிறவர் சொல்றாரு, சமயத்துஹு யகூலு, அஹ்மது பின் ஹம்பல் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், இப்னு அஜ்லான் சிக்கத்துன், இப்னு அஜ்லான் நம்பகமானவர் என்று சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். இது மௌசூத் அக்வாலில் இமாம் அகமதுங்கிற அகமது இமாமுடைய சொற்களஞ்சியம், சொற்களின் தொகுப்புங்கிற ஒரு நூல்ல இருந்து அது எடுத்து காட்டப்படுது. அதே மாதிரி சுஃபியான் இப்னு உயைனா சொல்றாங்க, ரெண்டு பேர் இருக்கு. இது நம்பகத்தன்மைக்கு உள்ளது. ஒரு நல்லவர் இருக்குமாங்கல்ல, அல்லதான் நல்லவர் தீர்மானிப்பான், அது ஒரு விஷயம். பொதுவாக என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ரசூல்லா காலத்தில் பஞ்சம் ஏற்படுச்சுன்னு வைங்களேன், பஞ்சம் ஏற்படுச்சுன்னா ரசூல்லாட்ட சொல்லி நீங்கள் துவா செய்யுங்க அப்படின்னு கேட்பாங்க மக்கள். ரசூல்லா மௌத்தா போன பிறகு உமருல்லா என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அப்பாஸ்கிட்ட ரசூல்லா உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்கள துவா செய்ய சொல்லுவோம் மலைக்கா வேண்டி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, இப்போ நீங்கள் எங்களுக்காக துவா செய்யுங்க மலைக்கு அப்படின்னு அப்பாஸ்கிட்ட போய் என்ன செய்வாங்க, நாங்கள் கேட்பதை விட நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லி அவர் மதிப்பு மிக்கவராக கருதுவாங்க. இது புகார்லாம் வரக்கூடிய ஒரு செய்தி. அந்த அந்த வாசகத்தை, அந்த விஷயத்தை அவர் சொல்றார். எப்படி சொல்றாருன்னு கேட்டால், ரெண்டு நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள், அவங்களை கொண்டு மலை தேடலாம். எப்படி உமர் ரலியல்லாஹு அப்பாஸை கொண்டு மலை தேடினாரோ அந்த மாதிரி இந்த ரெண்டு பேரை கொண்டு மலை தேடலாம்னு என்ன அர்த்தம்னா, இருக்கிற சமூகத்தில் வெளிப்படையான உள்ளத்தில் அல்ல அறிஞ்சவன் வெளிப்படையான விஷயத்தை பார்க்கும்போது இவங்க நல்ல மனிதர்கள், இவங்களை கொண்டு மலை தேடலாம். அது யாருன்னு கேட்டால், ஒன்று இப்னு அஜ்லான், ஒன்று இன்னொன்று யஸீத் இப்னு ஜாபிர். யஸீத் இப்னு ஜாபிர்னு ஒரு ஆள், இப்னு அஜ்லான், முகமது அஜ்லான், இந்த ரெண்டு பேரை கொண்டு மலை இல்லையா, இப்னு அஜ்லான்ட்ட போய் நீங்க அல்லாட்ட துவா செய்யுங்க மலைக்கா வேண்டி அப்படின்னு கேட்குற அளவுக்கு நல்லவங்க. அப்படின்னா இது என்ன காட்டுது, அவங்களுடைய நம்பகத்தன்மை மாத்திரம் இல்லாமல் அவங்களுடைய இபாதத்து, மற்ற ஒழுக்கம், மற்ற பண்பாடு எல்லாமே ஒரு சிறந்த ஒரு தன்மையில் இருந்திருக்கு என்பதற்கு இது ஆதாரமாக இருக்கிறது. இதுவும் மௌசூத் அக்வாலில் இமாம் அஹ்மதுங்கிறதுலாம் காணப்படுகிறது. அப்போ அதுக்கடுத்து இப்னு அஜ்லான் சிக்கத்துன், இப்னு அஜ்லான் நம்பகமானவர் என்று சொல்லி இலலு மாரிஃபத்து ரிஜால்ங்கிற நூலில் அஹ்மது இமாம் சொல்கிறாங்க. அப்போ சஅல்துஹு அன் இப்னு அஜ்லான், இப்னு அஜ்லானை பற்றி நான் அவர்கிட்ட கேட்டேன், முகமது அஜ்லானை பற்றி. அவர் சொன்னார் சிக்கத்துன், நம்பகமானவர்னு சொன்னார். அப்போ நான் திருப்பி கேட்டேன், இன்ன யஹ்யா கத் லஅஃபஹு, யஹ்யா பின் சயீத் அவங்க அவர் பலவீனம்னு சொல்லியிருக்கிறாங்களே அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது யஹ்யாங்கிறவரை இவர் குறை சொல்லியிருக்கிறாரு, அதைத்தான் அவங்க எடுத்து போட்டிருக்கிறாங்க. யஹ்யா சொல்லிட்டாருன்னு சொல்லி யஹ்யாங்கிறவரை இவரை குறை சொல்லியிருக்கிறாரே என்று அஹ்மது இமாம்கிட்ட கேட்குறாங்க. அப்போ என்ன செய்கிறாருன்னா, கான சிக்கத்தன், அவர் நம்பகமான ஒரு ஆள் தான். இன்ன மல்தரபாலே ஹதீசுல் மக்பூரி, மக்பூரி என்பவருடைய அந்த ஹதீஸ் மட்டும் அவருக்கு குழப்பம் ஏற்பட்டு விட்டது. கான அன் ரஜுலின், ஒரு மனிதர் வழியாக என்ன செய்வாரு, வந்த ஒரு ஹதீஸை அபூ ஹுரைரா வழியாகன்னு சொல்லிடுவாரு. அந்த ஒரு குறை அவர்கிட்ட இருந்துச்சு, மக்பூரியுடைய விஷயத்தில் வந்திருக்கே தவிர மற்றபடி அவர் எல்லா வகையிலும் நல்ல ஆளு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த மக்பூரி விஷயம் என்னன்னு பின்னாடி விளக்கமாக வருது, இப்படி கண்டுபிடிச்ச விஷயம்லாம் இல்லை. அப்போ யஹ்யாங்கிறவர் இவரை பற்றி சொன்ன அந்த குறை தான் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் வந்திருக்கு, பாக்கி எல்லாம் நல்லவங்க தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் ஒரு ஹதீஸில் ஒரு ஹதீஸ் சமீத் அலியன், அலி சொன்னதாக ஒரு செய்தியை ஹதீஸ் இருக்கிறது, அது பெரிய ஹதீஸ். அந்த ஹதீஸில் மற்றவங்கெல்லாம் அலி சொன்னதாக சொல்லலை, ஒரே ஒரு ஆளை இப்னு அஜ்லான் மட்டும் என்ன செய்யறாருன்னு கேட்டால் இந்த செய்தி அலி சொன்னார்னு சொல்றாரு. அப்போ அதை பற்றி கேட்கும்போது லம் யகுல் ஹாவுலா இல்லதி ராவ் அன் அபிஹி சமீத் அலியன், அலிக்கு கேட்டனுங்கிற அந்த வாசகத்தை மற்றவங்களாம் அறிவிக்கவே இல்லை. ஒசியாதத்து மக்பூலத்து சிக்கத்தின், கூடுதலாக அலிட்ட கேட்டேன்னு இந்த வாசகத்தை சொல்றாரு இல்லையா, அது நம்பகமானவர்கள் கூடுதலாக சொன்னார்களே ஆனால் ஏற்றுக்கொள்ளலாம். நான் ஒரு செய்தியை சொல்றேன், இன்னொருத்தர் ஒரு செய்தியை சொல்றாரு, ஒரு விஷயத்தை கூட சொல்றாரு. அவர் நம்பிக்கையானால இருந்தாரே, ஆனால் குறைய சொன்னாலும் நான் விட்டுருப்பேன்.
கூட சொன்னாலும் நினைச்சிருப்பாரு அவர் ஒழுங்கா மனப்பாடம் பண்ணியிருப்பார் நினைச்சுக்கணுமா. இப்னு அஜ்லான் சிக்கத்துன், இப்னு அஜ்லான் நம்பகமான ஒரு ஆளு, நம்பகமானவர் இந்த வாசகத்தை கூட சொல்லியிருப்பாரையானால் நம்ம ஏத்துக்கிறது தான் வேணும் அப்படின்னு சொல்லி தாரகுத்னியுடைய இலல்ல தாரகுத்னி இமாம் அவர்கள் என்ன செய்யறாங்க, அதை சொல்லி காட்டுறாங்க. இவர் நல்லவர் என்பதற்கு அது ஒரு சான்று. இந்த ஹதீஸ்ல அவர் சொல்லி இருந்தால் கூட மற்றவங்க சொல்லாத ஒன்றை இவர் சொல்றாரு, இருந்தால் நம்பகமானவர் தானே சொல்றாரு, அப்ப ஏத்துக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து இதே தான் நிறைய நூல்களில் வருது, இந்த அஹ்மது இமாம் சொன்னது நிறைய வருது. அப்புறம் வந்து யஹ்யா இப்னு முயின் அவர்கள் சொல்றாங்க நம்பிக்கையான ஆளு, இதுவும் தஹதீபுல் கமால்ல வரக்கூடியதா இருக்கிறது. அப்ப அப்துல்லா இப்னு அஹ்மது இப்னு ஹம்பல் கேட்கிறாங்க, யஹ்யா இப்னு முயின் கேட்கப்பட்டுச்சு, மன் துகத்திமு தாவூத் இப்னு கைஸ் முஹம்மது நஜ்லான், தாவூத் இப்னு கைஸ் ஒரு நல்ல ஆள் தான், அவரே முகமது நஜ்லான்ல யாரை முதலிடத்தில் வைப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க யஹ்யா இப்னு முயின்ட்ட. அவர் கால முகமது நஜ்லானை தான் வைப்பேன் அப்படிங்கிறாரு. அவர் நம்பகமானவர்னு முதல் சொல்லிட்டாரு. அந்த ரெண்டு நம்பகமானவர் வச்சு கேட்கும்போது இதில் யார் ஃபர்ஸ்ட்னு கேட்டால் முகமது நஜ்லானை தான் நான் வைப்பேன்னு சொல்லி யஹ்யா இப்னு முயின் அவர்கள் சொன்னார்கள்னு அவரை பற்றி நற்சான்று இருக்கிறது. அதே மாதிரி வந்து யஹ்யா இப்னு முயின் இப்படி சொன்னதாக பல பேர் அறிவிச்சிருக்கிறாங்க, பல பேர் அவருடைய மாணவர்கள் யார் செய்கிறாங்க அறிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி யாக்கூப் பின் ஷைபா அவர் சொல்றாரு இப்னு அஜ்லான் பின் சிகார், இப்னு அஜ்லான் வந்து நம்பகமான ஆளு அப்படிங்கிறாரு. அபு ஜுரா என்ன சொல்றாங்கன்னு கேட்டா இப்னு அஜ்லான் சதூகுன், இப்னு அஜ்லான் வந்து ஒரு உண்மை சொல்லக்கூடிய ஆள் தான் அப்படிங்கிறாரு. அபு ஹாத்தமும் நசையும் சொல்றாங்க சிக்கத்துன், அபு ஹாத்தமும் இமாம் நசையும் சொல்றாங்க நம்பகமான ஒரு ஆளு அப்படிங்கிறாங்க. அது போக முகமது இப்னு சஅதுங்கிறவர் சொல்றாரு சமீத் அப்துல்லா இப்னு முகமது இப்னு அஜ்லான், அது வேண்டியதில்லை, அதாவது ஓ கான சிக்கா முகமது சையத் சொல்றாரு ஓ கான சிக்கத்தன் கசீரல் ஹதீஸ், முகமது அஜ்லான் நம்பிக்கையானவராக இருந்தாரு, நிறைய ஹதீஸ் அறிவித்தவராக இருந்தாரு அப்படின்னு ஒன்று முகமது சையத் சொல்றாரு. அதுக்கப்புறம் தஹதீபுல் கமால்ல வருகிறது கான ஆபிதன், நல்ல வணக்கசாலியாக இருந்தார், நாசிகன் நல்ல கிரிகைகள் எல்லாம் ஒழுங்கா பேன்றவராக இருந்தார், ஃபகீஹன் ஒரு சட்ட மேதையாக இருந்தார், ஓ கானலவு ஹல்கத்துன் ஃபி மஸ்ஜிதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மஸ்ஜித் நபவியில இவருக்குன்னு ஒரு அமர்வு இருக்குமா, இவர் உட்கார்றாருன்னா ஒரு கூட்டமாக இருந்து என்ன செய்வாங்களாம், மக்கள்லாம் பாடம் படிப்பாங்களாம். ஓ கான யுஃப்தி ஃபத்வாலாம் கொடுப்பாரு, நம்பகமானவர், ஹதீஸ்கள்ல உறுதியானவர், மலை போடுற அளவுக்கு நம்பிக்கையான ஒரு ஆளு, ஆபிது வணக்கசாலி, கிரிகையில பேணக்கூடியவர், சட்ட நிபுணர், மஸ்ஜித் நபியில வந்து அவர் பயான் பண்ணுவாரு, அவருக்குன்னு ஒரு தனி அமர்வு இருக்கும், அவர் ஃபத்வாவும் கொடுப்பாருங்கிற அளவுக்கு அவரை பற்றி சிறப்பித்து சொல்லி இருக்கிறாங்க. இது தஹதீபுல் கமால்ல இருக்குது. அதே மாதிரி வந்து இன்னொரு இமாமுன் சதூக்குன் மஷ்ஹூருன், இவர் உண்மையான பிரபல்யமான ஒரு இமாமு அப்படிங்கிறாங்க. அப்போ அஹ்மது இப்னு முயின் இப்னு உயன் அபு ஹாத்தம் எல்லாம் இவர் நம்பகான சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி மீசானுல் ஏத்திதால்ங்கிற நூலில் சொல்றாங்க. ஓ கான இப்னு அஜ்லான் இப்னு ருஃபாய் வல் ஐமத்தி உலி ஸலாஹி வ தக்வா, தக்வாவுடைய சலாக சாலிக நல்ல நற்செயல்களை கொண்ட இமாம்கள் உயர்ந்தவர்களில் ஒருவராக இவர் இருந்தாரு அப்படின்னு சொல்லியும் மீசானுல் ஏத்திதால்ல இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் ஜாஃபர் இப்னு சுலைமான்கிறவர் வந்து மதீனாவுடைய ஒரு நிர்வாகியா இருக்கிறார். அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா இவருடைய ஏதோ ஒரு கருத்துக்காக வேண்டி இவரை வந்து தண்டிக்க நினைக்கிறார். யார முகமது அஜ்லானை தண்டிக்கணும்னு சொல்லி கையை வெட்டணும் இருந்தால, இல்லாட்டி சவுக்கால் அடிக்கணும்னு ஏதோ ஒண்ணுக்கு என்ன செய்யறாரு அவர் சொல்றார். அப்ப அவர்கிட்ட போய் சொல்லி காட்டுறாங்க அஸ்லஹல்லாஹுல் அமீர், அமீருக்கு எல்லாத்தையும் நல்லதாக்கி தரட்டும், லவ்ராயித்தல் ஹசனல் பசரி, ஹசன் பசரி அவர்கள் ஃபால மிதலஹாதா இவர் செஞ்ச மாதிரி செஞ்சு இருந்தால் குந்தல் லாரிபு அவரை நீங்க அனுப்பியலான்னு கேட்கிறாரு. ஹசன் அதாவது இப்னு அஜ்லான பிடிச்சி அடிக்கணும் ஏதோ ஒன்று பேசிட்டார் போல இருக்கு, அரசாங்கத்தை கண்டிச்சு பேசினாரா இன்னும் பேசியிருப்பார் போல இருக்கு, அவர் கையை வெட்டணும் இல்லாட்டி சவுக்கு அடிக்கணும்னு நிற்கிறாரு மன்னர் நிர்வாகி. அப்போ அவர்கிட்ட போய் கேட்குறாங்க எங்க ஹசன் பசரி உங்களுக்கு தெரிந்தானே, அவர் இந்த வார்த்தையை சொன்ன அவர் அடிப்பீங்களான்னு கேட்குறாங்க. இல்லை அடிக்க மாட்டோம் அப்படின்னவுடனே அப்போ அவர் சொல்றாங்க இப்னு அஜ்லான் எப்படிப்பட்டவர் தெரியுமா, இப்னு அஜ்லான் ஃபி அஹ்லில் மதீனத்தி கல் ஹசனி ஃபி அஹ்லில் பஸ்ரா, அதாவது பஸ்ராவாசிகளுக்கு எப்படி ஹசனோ மதீனாவாசிகளுக்கு இப்னு அஜ்லான். பஸ்ராவாசிகள் ஹசன் பஸ்ரினா பஸ்ராக்காரர் தானே,
பஸ்ராவாசிகளுக்கு எப்படி ஹசன் பஸ்ரி ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு முக்கியமான ஒரு லீடர், ஒரு நல்ல மனிதரோ, அந்த மாதிரி மதினாவாசிகளில் உள்ளவர் இப்னு அஜ்லான் அப்படியா இல்லை, நீங்கள் ஹசன் பஸ்ரி அடிக்க மாட்டீங்கன்னா இவரே அடிக்கக்கூடாது. இவங்க சொன்னால் நல்லா தான் சொல்லியிருப்பாங்க, அது தப்பாக சொல்ல மாட்டாங்க, ஏதோ தவறான கருத்தை சொல்லிட்டாங்கன்னு அடிக்க போகும்போது இவர் ஹசன் பஸ்ரி மாதிரி ஆளுங்கிறாங்க. அப்போ ஹசன் பஸ்ரி நம்பகமானவர் தான் எல்லாரும் சொல்கிறீங்க, அவர் மாதிரியான ஆளுங்கிறது என்ன இருக்கிறது. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இவரை செக் பண்ணுறதுக்காக ஒரு கூட்டம் ட்ரை பண்ணுறாங்க. என்ன செக் பண்ணுறாங்கன்னு கேட்டால், இவருடைய யாவோ சக்தி எப்படி இருக்குது, இவருடைய புத்தி கூர்மை எப்படி இருக்குது என்று காட்டுவதற்காக வேண்டி ஒரு 3 பேர் போய் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவர்கிட்ட போய்கிட்டு ஹதீஸை மாற்றி மாற்றி சொல்கிறாங்க. தகப்பனார்ட்டேருந்து அறிவித்ததை அபூ ஹுரைராட்டேருந்து அறிவித்த மாதிரியும், அபூ ஹுரைராட்டேருந்து அறிவித்ததை தகப்பனார்ட்ட அறிவித்த மாதிரி மாற்றி என்ன செய்கிறாங்க, ஹதீஸில் போட்டு அவங்க சொல்கிறாங்க. சொன்னவன் அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இல்லை இது அந்த ஹதீஸ் அப்படி கிடையாது, இதுதான் இது அப்படி சொல்லி உடனே திருத்துறாரு. பல ஹதீஸை குழப்பிக்கிட்டு போய் அவரை டெஸ்ட் பண்ணும் பொழுது அவர் என்ன செய்கிறாரு, கேட்டதுக்கெல்லாம் கரெக்டாக சொல்கிறார். அபூ ஹுரைரா அறிவித்ததா சொல்கிறத வேற ஆள் அறிவிக்கதா சொல்கிறாங்க. இவர் அது கிடையாது, அபூ ஹுரைரா ஹதீஸ் நீ மாற்றி சொல்கிற அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறாரு. கண்டுபிடிச்ச உடனே பிறகு ஒரு கோபம் வருது. என்னன்னு கேட்டால், இப்படி நான் ஹதீஸில் விளையாண்டு சொல்லாத ஒன்றை சொல்லி இட்டுக்கட்டி என்ற சொல்லையில் கோபம் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், 3 வரையும் சபிக்கிறார். ரொம்ப கடுமையான முறையில் செய்கிறாரு. அதாவது மலிஹங்கிறவர்கிட்ட சொல்கிறாரு, லா நஃபாக்கல்லாஹ் இல்மிக்க, உன் இல்மை கொண்டு அல்லாஹ் உனக்கு பயனை தரமாட்டான், ஹதீஸில் விளையாடுறியா? அட ஹதீஸில் நான் சொன்னேன்னா நான் சொன்ன சொல்லிட்டு போகணுமே தவிர வேற ஒரு பேரை மாற்றி இது எது சரின்னு கேட்டீங்கன்னா என்ன ஹதீஸில் விளையாடுறியான்னு சொல்லி கோவிக்கிறார். அதே மாதிரி அவருடைய இல்மை கொண்டு அல்லாஹ் பயன் தர மாட்டான்ற உடனே அதே மாதிரி பழிச்சு அவர் மோத்தா போயிட்டாராம். அதே மாதிரி அபு ஹப்ஸுங்கிறவர் இதே மாதிரி சோதிச்சு பார்த்தாரு. அவருக்கு ஏதாவது துவா செஞ்சுட்டாராம். அவர் பக்கவாத நோயினால் அவர் போயிட்டாராம். அது மாதிரி இருக்கு. யூசுப் என்பவர் இதே மாதிரி சோதிச்சாரா, அவர் முர்த்தத்தை மதம் மாறியவர் குற்றச்சாட்டுக்கு ஆளாகப்பட்டு கேவலப்பட்டு போயிட்டாரு. அப்படிங்கிற ஒரு விஷயத்தையெல்லாம் பற்றி பார்க்கும் பொழுது இவர் இந்த சோதிச்சு பார்க்கும்போது கூட கரெக்டாக பேசக்கூடிய ஒரு ஆளாக யார் இருந்திருக்கிறா, அவர் முகமது அஜ்லான். இந்த எல்லாத்தையும் வச்சு இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்ல. பலவீனம் என்ன பலவீனம், நீங்கள் பலவீனத்துக்கு என்ன ஆதாரம்? தௌஹீத் ஜமாத் அறிஞர்கள் நம்ம அப்படி தான் வச்சுருந்தோமா. தக்லீத் மறுபடியும் தௌஹீத் ஜமாத் விவாதம்னு வரும்பொழுது, ஒரு சர்ச்சைன்னு வரும்போது, ஒரு மறுப்பு சொல்லும் பொழுது முகமது அஜ்லானுடைய ஃபுல் டீட்டெயில் எடுத்துட மாட்டீங்களா? அப்படி அக்பர் அனிவரை போட்டில் நீங்கள் சொல்லணும். அது இராக்கி என்பவர் வலுவானவர்னு சொல்லியிருக்காருன்னு நான் சொல்லியிருக்கும் பொழுது, அப்போ ஏதோ இருக்கும்போது இருக்கணும் கொஞ்சம் தேடுவோன்னு கூட பார்க்கல. அது பிஜேகே தெரியும், அவர் நல்லவர் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். தக்லீத் மறுபடி பிஜேகே தெரியும். பிஜே நல்லவர் சொன்னாலும் பிஜே மாற்றுவார். ஏன் நல்லவராக இருந்தால் நல்லவர், தப்புனா மாற்றிக்கிடுவோம். இப்னு அஜ்லானை ஏற்கனவே நம்ம சொல்லிவிட்டோம். அதுலேயும் நீடி போன்ற ஒரு மனுஷனுக்கு அநியாயம் செய்ய முடியுமா? தவறாக அவர் அல்பானி சொன்ன நபி சொன்ன ஒரு காலத்தில் பிறகு அவர் சரியான ஒன்றை மாற்றிக்கிட்டு அவரை நல்ல இடத்துல வச்சு மதிக்க வேண்டியதானே அவரை. அப்போ இதுதான் ஆதாரம். இப்னு அஜ்லான் பலவீனமானவருக்கு என்ன ஆதாரம்னா பிஜே சொல்லிட்டார்ல, அவர் இருக்கும்போது தான் நிலைப்பாடு அப்படிங்கிறாங்க. அதை நான் மாற்ற சொல்லி சரியில்லை, அவரை அந்த விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன். அதை யாபத்தில் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் சரி, இதில் இவரை பற்றி உள்ள குறையை பாருங்க. இவர் உள்ள குறை என்னன்னு கேட்டால், இதெல்லாம் நம்ப முடியாத ஒரே ஒருத்தர் சொல்லியிருக்கிறார். இது எந்த ஒரு அத்தாரிட்டியும் இல்லாமல், எந்த ஒரு ஏற்கத்தக்கது இல்லாமல் இவர் ஒரு பொம்பளையை கல்யாணம் பண்ணாராம். கல்யாணம் பண்ணிட்டு அந்த பொம்பளையுடைய பின்துவாரத்தின் வழியாக உடலுறு கொண்டாராம். உடனே அந்த பொம்பளை சத்தம் போட்டுருச்சான். குடும்பத்தாரெல்லாம் முறையிட்ட உடனே ஊரே திறந்து வந்துருச்சான். உடனே ஊரை விட்டு ஓடி போயிட்டாருன்னு ஒருத்தர் சொல்றாரு வாசகம். இது எந்த ஒரு ஆத்தன்டிக்கான விமர்சனம் கிடையாது, அப்படியான ஒரு ஆள் அவர் கிடையாது. அது இப்னு யூனுஸ், அபு சயீத் இப்னு யூனுஸ் என்பவர் என்ன செய்கிறாரு, இப்படி நடந்து இருந்தா இவரை கொண்டு தான் மலை தேடப்படும், இவர் சாலிகான அப்படி இல்லாமல் சொல்லியிருப்பாங்க. அந்த ஒருத்தர் சொல்லியிருக்கிறார், அவ்வளவுதான். அதே மாதிரி அதாவது என்ன சொல்றாருன்னு கேட்டால், அபூ ஹுரைராவுடைய ஹதீஸில் மட்டும் இவருக்கு குழப்பம் ஏற்பட்டுருச்சான். என்ன குழப்பம் ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னால், அந்த குழப்பத்தையும் சொல்கிறாங்க. அவர் அதாவது புகாரி இப்னு அஜ்லானை லோஃபா பலன்னு சொல்லும்போது, அதாவது லோஃபாங்கிற ஒரு நூலில்
பலவீனர்கள்ங்கிற நூலில் வந்து இப்னு அஜ்லானுடைய விமர்சனத்தை பற்றி புகாரி சொல்றாரு. சொல்லும்போது சொல்றாரு, காலலி அலி இப்னு அபில் வசீர் அன் மாலிக்கின், மாலிக் இமாம் வழியாக அபுல் வசீர் சொல்றாரு, அன்னஹு திக்ர இப்னு அஜ்லானை பற்றி மாலிக் இமாம்கிட்ட கேட்கப்பட்டுச்சான். இப்போ தக்கர ஹபரன் ஒரு ஹதீஸ் சொன்னாராம். இப்போ காலல் புகாரி சொல்றாரு, கால எஹேல் கத்தான் சொல்றாரு, லா அளவு இல்லா அன்னி சமயத்து இப்னு அஜ்லான் எப்போது இப்னு அஜ்லான் இப்படி சொல்லி தான் நான் கேட்டிருக்கிறேன் அப்படின்னு அந்த இதை சொல்றாராம். அப்போ அவர் இப்னு அஜ்லான் என்ன செய்வார்னு கேட்டால், கான சயீதுல் மக்புரி என்பவர் ஹத்தீசு அன் அபீஹி அன் அபு ஹுரைரா. சயீதுல் மக்புரி ஹதீஸ் அறிவிச்சார்னு சொன்னா இது எங்க வாப்பா சொன்னாங்க, எங்க வாப்பாக்கு அபு ஹுரைரா சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாராம். இன்னொரு தடவை என்ன செய்வார்னு கேட்டால், இந்த ஹதீஸை ஒரு மனிதர் எனக்கு சொன்னாரு, அந்த மனிதர் அபு ஹுரைரா வழியா சொன்னார்னு ரெண்டையும் போட்டு என்ன செய்வாரு அவர் சொல்லுவாரு. இதை வந்து என்ன சயீதுல் மக்புரியுடைய இந்த ரெண்டையும் போட்டு தான் இவருக்கு வந்து குழப்பம் ஏற்பட்டு போச்சு இந்த ஒரு விஷயத்துல. அதாவது தந்தை வழியாக அவர் சொன்னாரா ஒரு மனிதர் வழியாகன்னு சொன்னாரா என்பதில் அவர் குழப்பம் ஏற்பட்டு போச்சு அப்படின்னு சொல்லி புகாரி வந்து இவரை பற்றி உள்ள விமர்சனத்தில் சொல்லி காட்டுறாரு. அவரே சொல்றாரு, எனக்கு இந்த விஷயத்தில் எனக்கு குழப்பம் ஏற்பட்டதுனால நானே என்ன செஞ்சிட்டேன்னு கேட்டால், இந்த அபு சயீதுல் மக்பூரி வழியாக வரக்கூடிய ஹதீஸில் வந்து எனக்கு குழப்பம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு அவர் வாயினால வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. அந்த ஒரு விஷயம்தான். இது அபு ஹுரைரா ஹதீஸ் கிடையாது. நம்ம பேசிக்கிட்டு ஹதீஸு அபு ஹுரைரா ஹதீஸும் கிடையாது, சயீதுல் மக்பூரி ஹதீஸும் கிடையாது. அந்த ஒன்றில் ஒரு குழப்பம் ஏற்பட்டு போச்சு. அடுத்து என்னன்னு கேட்டால், இவர் வந்து மாலிக் இமாம் இவரை பற்றி நினைஞ்சிருக்கிறாங்க, குறை சொல்லியிருக்கிறாங்களாம். என்ன குறை சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டால், அதாவது அவர் கேட்குறாங்களாம் மாலிக் இமாம்கிட்ட போய், இந்த ஒரு ஆள் வந்து சில ஹதீஸ்லாம் அறிவிச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, யாருன்னு கேட்குறாங்க மாலிக் இமாம். இப்னு அஜ்லான்னு சொன்னோடனே அப்போ மாலிக் இமாம் சொல்கிறாரா, அவருக்கு ஒன்றும் தெரியாதுங்க, லம்யக்குன் இப்னு அஜ்லான் யாரிஃபு ஹாதில் அஷ்யா, இந்த மாதிரி விஷயங்கள் அவர் விளங்காது, உலமேக்குன் ஆலிமன், அவர் ஆலிமும் கிடையாது அப்படின்னு சொல்லி மாலிக் இமாம் சொல்லிட்டாராம். இதை ஒன்று காட்டுறாங்க. மாலிக் இமாம் என்ன செஞ்சிட்டாரு, இப்னு அஜ்லான இப்படி சொல்லிட்டாரு. எதுக்கு சொன்னாரு? இதில் மாலிக் இமாம் தான் தப்பா சொல்லியிருக்காரு. எதுக்கு சொன்னாரு? இப்னு அஜ்லான் ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறார். அந்த ஹதீஸை தௌஹீ ஜமாஅத்துல இருந்து நம்ம எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு ஹதீஸ் தான். என்ன ஹதீஸ்னா, ஹலகல்லாஹு ஆதம அலா சூரதி, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து அவர்களை அல்லாஹ் வந்து தன் சாயலில் படைத்தான் அப்படின்னு ஹதீஸ் இருக்குது. தன் சாயலில் படைத்தான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதாக இப்னு அஜ்லான் அறிவிக்கிறார் என்று சொன்ன போதுதான் மாலிக் இமாம் சொல்றாரு, இவருக்கு ஒன்றும் விளங்காதுங்க, இந்த அல்லாஹ் பத்தி ஒரு விஷயம் விளங்கல அவருக்கு எடுக்கிறார். அவர் சொன்ன அது சரியான ஹதீஸ். மாலிக் இமாம் தான் விளங்காம இருந்திருக்காரு. இதை பார்க்க போனா இவர் எந்த ஹதீஸை சொன்னதற்காக இந்த விமர்சனம் என்று கேட்டால், ஹலகல்லாஹு ஆதம அலா சூரத்தி, ஆதமை அல்லாஹ் வந்து தன் சாயலில் படைத்தான் என்கிற ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸை இப்னு அஜ்லான் சொல்றான்னு சொல்லும் பொழுதுதான் அவருக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறாரு. இப்படி சொல்லியிருக்க கூடாது. மாலிக் என்ன செஞ்சிருக்கானே, இப்னு அஜ்லான் உனக்கு யாருப்பா சொன்னா அவர் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களான்னு ஹதீஸ் அப்படி ஆய்வு செய்து விட்டுவிட்டு மாலிக் இமாம் வந்து அல்லாஹ் தன் சாயலில் படைத்தான் என்பதை நம்பல. அந்த இல்மு அவருக்கு இல்லைங்கிறதுனால அவருக்கு தெரியாத ஒரு ஹதீஸ் இவர் அறிவிச்ச உடனே ஒரு இளம் வழங்காத ஆள் இருக்கிற ஆலிம் கிடையாது இவர் அப்படின்ட்டான். அப்ப இதுல மாலிக் இமாமுடைய விமர்சனம் சரியா, அது இவர் இப்னு அஜ்லானுடைய அறிவிப்பு சரியா அப்படின்னு சொன்னா, இந்த ஹலகல்லாஹு ஆதம அலா சூரத்திங்கிற ஹதீஸை வந்து நீங்க எந்த நிலையில வைக்க போறீங்க? பொய்யுங்கிறீங்களா? அப்ப மாலிக் இமாம் சொன்ன மாதிரி நீங்க பண்ண போறீங்களா? அல்லாஹ்வுக்கு உருவமே இல்லைங்கிற மாதிரியான அப்படி அது மாதிரி கொண்டு வர போறீங்களா? அப்ப மாலிக் இமாம் சொன்னார் என்பதெல்லாம் ஆதாரமா காட்டுறாங்க. இப்னு அஜ்லான் மாலிக் இமாம் என்ன சொன்ன பாதியன்னு சொல்றீங்க. மாலிக் இமாம் வந்து அவர் ஆலிம் இல்லைன்னு எதுக்கு சொன்னாரு? அவர் சரியான ஹதீஸ் அறிவிக்கிறாரு, அந்த ஹதீஸ் மாலிக் இமாமுக்கு தெரியல, அதனால என்ன சொல்லியிருக்கிறாரு. இப்ப மாலிக் இமாமை தான் தப்பு சொல்லணுமே தவிர முகமது இப்னு அஜ்லான் எப்படி சொல்ல முடியும்? அது ஒன்று நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் எங்க இருக்குன்னா, லோஃபாவுல் கபீர் உகைலியுடைய லோஃபாவில் இருக்குது, மீசானுடைய இத்திதாதுல இருக்குது, இதெல்லாம் இருக்குது. அப்ப இதான் அவரை பற்றி உள்ள விமர்சனத்தில் உள்ளது. இது அடிபட்டு போச்சு. அடுத்து வந்து யஹ்யா இருக்கார்ல, யஹ்யா இப்னு சயீத் தான் குறை சொல்லியிருக்கிறாரு. அப்ப அவர் குறை சொன்னவரே பற்றி கேட்கும் பொழுது அப்ப என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அவர் இந்த அபூ ஹுரைரா ஹதீஸை தான் குறை சொன்னாரு. ஓ கதுரவா யஹ்யாவை குறை சொன்ன யஹ்யாவை அறிவித்திருக்கிறார் அன் இப்னு அஜ்லான் அல் கசீர்,
முகமது அஜ்லான் வழியா பல ஹதீஸ் அவர் அறிவிச்சிருக்கிறாரு. இந்த அபு ஹுரைரா ஹதீஸ்ல மட்டும்தான் அவர் குழம்பிட்டார். அபு ஹுரைராவோட எல்லா ஹதீஸும் அல்ல, சயீதுல் மக்பூரி வழியா வர்ற ஹதீஸ்ல குழம்பிட்டாரே தவிர மற்ற ஹதீஸ்ல குறை சொன்ன யஹ்யா கூட முகமது அஜ்லானை புறக்கணிக்கவில்லை. அவர் வழியாக பல ஹதீஸ் அறிவித்திருக்கிறார் என்று லைஃப் சொன்னது திருமதிங்கிற ஒரு நூலில் அல்பானி எடுத்து காட்டுகிறார். சரியா? அது ஒரு விஷயம். அடுத்தது சொல்றாங்க, யஹ்யா இப்னு சயீத் வந்து எதுக்கு இவரை குறை சொன்னார்னு கேட்டா, இந்த அதாவது அஹாதீசு சயீதுல் மக்பூரி, சயீதுல் மக்பூருடைய ஹதீஸ்களை பொறுத்த வரைக்கும் பாலுஹா அன் சயீதின் அன் அபு ஹுரைரா, சில ஹதீஸுகள் சயீத் என்பவர் அபு ஹுரைராட் நேரடியாக கேட்டதா வரும். ஓ பாலுஹா அன் சயீதின் அன் ரஜுலின் அன் அபி ஹுரைராட் வரும். அப்போ ஃபக்தலத்து அலைய, இது எனக்கு குழம்பி விட்டு செய்யர்துஹா அன் சயீதின் அபி ஹுரைரா, நான் எல்லாத்தையுமே சயீத் அபு ஹுரைரான்னு நான் மாற்றி விட்டுட்டேன், எனக்கு குழம்பி போச்சு அப்படின்னு யார் சொன்னா? அந்த இப்னு அஜ்லான் அவரே வாக்குமூலம் கொடுத்துருக்கிறாரு. இந்த வாக்குமூலத்துக்காகத்தான் இன்னமா தகல்லம யஹ்யா இப்னு சயீத், இந்த இதுக்குத்தான் லிஹாதா, இதுக்குத்தான் விமர்சனம் பண்ணாரே தவிர டோட்டலாக விமர்சனம் பண்ணவே இல்லை. இவர் நிறைய ஹதீஸுகளை வந்து இப்னு அஜ்லான் வழியா அறிவித்திருக்கிறாருங்கிறாங்க. அது போக இப்போ நம்ம அல்பானி சொன்னார் பாருங்க, அவர் என்ன செய்வார்னு கேட்டால் பல ஹதீஸுகளை எடுத்து போட்டுட்டு இஸ்னாதுஹு ஜய்யிதுன் பாரு, அதாவது இஷாவுலையும் சுபுகளையும் உள்ள நன்மையை நீங்கள் அடைந்தீர்களே ஆனால் அது தவழ்ந்தாவது வருவீர்கள்ங்கிற ஹதீஸ் வந்து இப்னு அஜ்லான் வழியா அறிவிக்கப்படுது. ஓ இஸ்னாதுஹு ஜய்யிதுன், அந்த இஸ்னாது வலுவானதுங்கிறார். எந்த இப்னு அஜ்லான் அல்பானி வந்து விரல சைக்கிற விஷயத்துல வந்து விமர்சனம் இருக்குன்னு சொன்னாரோ அவரே என்ன செய்யறாருன்னு கேட்டால் இஸ்னாது ஜய்யிதுன்கிறார், வலிமையான ஆளுங்கிறார். அதே மாதிரி வந்து இப்னு அஜ்லானை பற்றி காணமின், அதாவது ஹாதா இஸ்னாதுல் லாஹிரு சிஹா, இதனுடைய இஸ்னாதை பார்த்தீர்களே ஆனால் முகமது அஜ்லான் அறிவிக்கிற ஹதீஸை போட்டுட்டு இது வந்து சரியான ஹதீஸ் தான், ஃபைன் ரிஜாலு சிகார், இதனுடைய அறிவிப்பாளர் நம்பகமான ஆளுக்கு தான் அப்படிங்கிறாரு. அப்போ இந்த இப்போ அல்பானியுடைய அந்த சஹீஹா நூல் எடுத்து பார்த்தீங்கன்னா முகமது அஜ்லானை பற்றி அதிகமான இடங்கள்ல நல்லவர்னு சொல்றாரு. 1-2 ஹதீஸில் அவரை பற்றி விமர்சனம் பண்ணியிருக்காங்கிறாரு. அப்படி பண்ணும்போது கூட வேற வேற காரணத்தை எல்லாம் சேர்த்தா பலவீனமாக்குவார். அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, முகமது அஜ்லான் என்பவருடைய எந்த ஹதீஸு பேசுகிறோம்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் வந்து இப்படி இரவில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒருத்தர் போனா வீட்டில் போனா அவர் விரும்பத்தகாத விஷயத்தை பார்த்தாரு அப்படின்னு ஹதீஸ் இருக்குல்ல, அந்த ஹதீஸ் தான் பலவீனமான ஹதீஸாம். ஏன்? அவங்க ஒரு நிலைப்பாடு வச்சிருக்கிறாங்க, புதிய நிலைப்பாடு, அதுக்கு மாற்றமா இருக்கிறதுனால. அப்போ என்னடான்னு பார்த்தா முகமது அஜ்லானை வச்சு தள்ளி விட்டுறலான்னு சொல்லி தள்ளிட்டாங்க. அப்போ முகமது அஜ்லானை பற்றியே பேசுறாங்க, ஒழுங்கா பேசுங்க. அடுத்த ஒரு லைவ் போட்டு என்ன செய்யுங்க, முகமது அஜ்லானை பற்றின எல்லா விமர்சனத்தையும் வச்சு இதனால் இவர் தவறுன்னு சொல்லுவோம், சொல்லவே முடியாது. இந்த மாதிரி உள்ள விமர்சனங்கள் வந்தாலும் தங்கப்பவனாக நம்ம ஏற்றுக்கிட்டு இருக்கோம். இதை விட அதிகம் குறைகளோடு இருக்கிற வரையெல்லாம் நம்பகமானது சொல்லிட்டு இருக்கிறோம், நிறைகளை கணக்கு போட்டு. அப்போ இவர் மீது சொல்ற குற்றச்சாட்டுலாம் தப்பான குற்றச்சாட்டா இருக்கு. 2 குற்றச்சாட்டு தான். ஒன்று மாலிக் இமாம் சொன்ன குற்றச்சாட்டு ஒன்று, அது அவர் மேலே தப்பு, இவர் மேலே தப்பு கிடையாது, சரியா தான் சொல்லியிருக்கிறாரு, இவரை நீங்க தள்ள முடியாது. இன்னொன்று வந்து சயீது அபு ஹுரைராங்கிற ஹதீஸ்ல மட்டும் குழப்பி விட்டார். நானே குழப்பிட்டேன்ட்டார் அவர். எனக்கு வந்து நேரடியாக சயீது அபு ஹுரைரா, சயீது ஒரு மனிதர் அபு ஹுரைரான்னு வந்தது, எல்லாத்தையும் நேரடியாக அபு ஹுரைராட்டிருந்து சயீது இப்னு மக்பூரி கேட்டதான் நான் மாற்றி விட்டேன். அதில் எனக்கு குழப்பம் ஏற்பட்டு அப்படி நான் சொல்லிவிட்டேன்னு அவரை ஒத்துக்கிட்டார். அதுக்காகத்தான் யஹ்யா பின் சயீத் வந்து நெஞ்சார் அவரை குறை சொன்னார். எதுக்கு சொல்லலை? டோட்டலாக அவருடைய நாணயம், நேர்மை, நம்பகத்தன்மை மற்ற ஹதீஸுகள்ல எல்லாம் அவர் குழப்பிட்டார் என்பதற்காகலாம் கிடையாது. அப்போ முகமது அஜ்லான் என்பவரே ஒரு நம்பகமான ஒரு நல்ல ஒரு இமாம், அவரை வந்து குறைய சொல்ல முடியாது. இமாமும் சிக்கத்து மஹமூனும் நல்ல மனுஷன், சாலிகான ஒரு ஆளு, ஒரு ஆபித் வணக்கசாலி அப்படிங்கிற அளவுக்கு பெயர் பெற்ற ஒரு மனிதர் தான் முகமது அஜ்லான். இதை தவிர நீங்களும் ஒரு பெரிய குறையும் போடலை. நீங்கள் போட்ட லிஸ்ட்லேயே இந்த தேடி பிடிச்சி போட்டிருக்கிறீங்க, எந்த குறைய மாலிக் இமாம் சொன்னார்கள்னு போட்டிருக்கிறீங்க, அதை முழுசா தேடியும் போடலை. அதுக்கப்புறம் யஹ்யா மறுத்துட்டாருன்னு போட்டிருக்கிறீங்க. அந்த இப்னு யூனுஸ்ங்கிறவர் இந்த மனைவிட்ட தப்பாக நடந்தான்னு சொல்லி போட்டிருக்கீங்கல்ல, அந்த ஒன்று இதை தவிர வேற எந்த ஒரு விமர்சனமே நீங்கள் பார்க்கவே இல்லை. இப்னு அஜ்லானை பற்றி விமர்சனத்துக்கு உட்காடுறீங்க, ஆய்வுக்கு மறுப்பு சொல்கிறீங்க, மறுப்பு சொல்கிறதுக்கு ஒரு ஆர்டிக்கல் போடுறீங்க. அப்போ முகமது அஜ்லானை பற்றின மொத்தத்தையும் எடுக்கணுமா இல்லையா? அவரை பற்றி இந்த சொன்னாலாம் என்ன, அவங்களுடைய விமர்சனத்துக்கு கவுண்டரோடையில் இது வருது. எந்தெந்த விமர்சனத்தை குறையா நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த விமர்சனத்துக்கு கவுண்டர் கொடுத்து தப்பு இது தான் அஜ்லான் பக்கம் தான் நியாயம் இருக்குன்னு வருது.
அப்ப இப்னு அஜ்லானுடைய மகன் முகமதை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப நல்ல மனிதர் ஆகிவிடுமையானால் இப்ப அந்த ஹதீஸுக்கு வாங்க. எந்த ஹதீஸுக்கு வரணும்னு நம்ம சொல்றோம்ல, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில வீட்டுக்கு போக வேண்டாம்னு தடுத்தார்கள். அப்ப அதை மீறி 2 பேர் நினைஞ்சாங்க, வீட்டுக்கு போனார்கள். அங்கே விரும்பத்தகாதை பார்த்தார்கள் வருது. இது ஹதீஸ். அப்ப நீ எந்த ஹதீஸை வந்து முதுரஜ் நுழைக்கப்பட்டதுங்கிறீங்களோ அது நுழைக்கப்பட்டது இல்லை, இந்த அர்த்தத்துல ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு வருது. இதுக்கு என்னன்னு பலவீனம் வந்து தள்ளி விட பாக்குறாங்க. பலவீனம் கிடையாது. விரும்பத்தகாதை பார்த்தார்களுக்கு என்ன செய்யணுமா, விரும்பத்தகாத பார்த்தாங்கன்னா பரட்டையா கிரட்டையா அப்படியே அதை பார்த்தாங்க அப்படிங்கிறார். அப்படித்தானே சொல்லாம போன அப்படித்தானே இருப்பாங்க. இது விரும்பத்தகாதா? இது ஒரு வீட்டுக்கு சொல்லாம போனோம்னா வீட்டில் படுத்து கிடக்கும் அப்படித்தானே பொண்டாட்டிலாம் இருப்பாங்க. வெறுக்கத்தக்க ஒரு சூழ்நிலையை பார்த்தார்கள் சொன்னாலேயே அது எதைத்தான் குறிக்கும், இந்த இயல்பானதை குறிக்காது. இயல்பா நம்மளே ஒரு வீட்டுக்கு போறோம்ங்க, நம்ம வீட்டுக்கு போறோம், நம்ம மனைவி வந்து என்ன தைக்காம சிக்காம உட்காந்துட்டு இருக்காங்க, வெறுக்கத்தக்கது. அது வெறுக்கத்தக்கதை பார்த்தேன்னு சொல்லுவோம். வெறுக்கத்தக்கதை பார்த்ததுன்னு எதுக்கு சொல்லப்படும்? அவங்க தலை சீவாம இருந்தாங்க, அதுதான் சொல்றான்னு வியாக்கியானம். அதான் எல்லாத்துக்கும் யாருக்கும் தெரியுமே. இது 2 பேருக்கும் யாருக்கும் அப்படித்தானே இருக்கு. சொல்லிக்கிறாம போனீங்கன்னா அந்த மனைவி தயாரா இரவுல போனா பகலா இருந்தா கூட அவங்க வந்து அலங்கரிச்சிட்டு இருப்பாங்க, இரவுல படுத்து கிடப்பாங்க, தலை களைஞ்சிருக்கும், அப்படிதான் இருப்பாங்க. யாரு போனாலும் அப்படித்தான் இருப்பாங்க. இது வெறுக்கத்தக்கது தெரிஞ்சதானே இது. அப்ப அந்த இதையும் வச்சு பார்க்கும் பொழுது அந்த ஹதீஸ் கரெக்டா 2 விஷயம் தான். இரவில் போகக்கூடாது என்பதற்கு வந்து துருவக்கூடாதுங்கிறது தான், அவங்க அலங்கரித்துக் கொள்ளணும் என்பதுதான். 2 தான் காரணம். 2 காரணம் என்பதைத்தான் பத்துல் பாரில் இப்னு ஹஜர் சொல்றாரு. இவனு எதுக்கு இது அவங்களெல்லாம் எழுக்கிற அதெல்லாம் ஆதாரமாகாது. ஏன்னு கேட்டா இப்ப நம்ம தான் நோக்கத்துக்குண்டாங்கல்ல. அப்ப இப்னு ஹஜர் என்ன மேட்டர்ல மாட்டிக்கிட்டாரு தெரியல. இப்ப அவர் அதை சொல்லிவிட்டாரு. புகாரியும் தலைப்புல கொண்டு போட்டாரு, அவர் இதில் மாட்டினாரு வழங்கல. இப்ப இப்னு பத்தாலும் சொல்லிட்டாரு, இப்னு ஹஸமும் சொல்லிவிட்டாரு. எல்லா அறிஞர்களும் என்ன செய்யறாங்க, இதை சொல்லி வர்றாங்க. அப்ப இப்படிலாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த ஹதீஸை பலவீனமாக்க அவங்க நினைத்தது வந்து தப்பு. அப்ப 2 வாதம் நிலைப்பட்டுருச்சு. 2 வாதம் உறுதியாக நினைஞ்சிருச்சு, போயிடுச்சு. அது முதலஜி கிடையாது, கரெக்டான விஷயம் ஆயிடுச்சு. முடிஞ்சா இதுதான் இது சம்பந்தமா அவங்க மார்க்க சம்பந்தமாக அவங்க சொன்ன ஒரு விஷயம். அதாவது நான் உங்கள் ஆர்டிக்கலை கூட நான் பார்த்துட்டேன். அதுதான் ஒரு வரையும் அவருக்கு பார்த்துட்டேன். நல்லா ஓரளவுக்கு வந்துருச்சு. பெரும்பாலும் என்ன செஞ்சிச்சு எல்லாமே சொல்லிட்டேன். அப்போ நம்ம சொன்ன வாதம் வந்து நிலை பெற்று விட்டது, அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. புரிஞ்சிருச்சா? அடுத்து வந்து இவங்களை விட்டுருவோம், இதை விட்டுருவோம். அவங்க சொன்ன விஷயம் தான், அந்த ஹதீஸ் சம்பந்தமான 2 தான் பேசியிருக்கிறாங்க. இன்னும் மார்க்க சம்பந்தமாக அவங்க ஏதாவது பேசுவார்களேன்னு அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லுவேன். மார்க்கத்துக்கு மட்டும்தான். இனிமேல் மார்க்க சம்பந்தமாக தப்பா சொன்னார்களே ஆனால் அதுக்கு தான் ஆன்சர் பண்ணுவோம். முகமது அஜ்லானை பற்றி வந்து நம்ம ஏற்கனவே சொல்லி இருந்தாலும் நம்ம தேடி பார்க்கும்போது மாத்தணும் என்ற நிலைக்கு நான் எப்போ வந்து விட்டேன்னு அதை கறிவிட்ட செய்கிறான் சொல்லி இருக்கிறேன். அதுக்கு பிறகு அந்த மாதிரி வரக்கூடிய ஆர்டிக்கல்லாம் ஏகத்துக்கு அனுப்புனா கூட நான் ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவேன். வழங்குதா? இது கொஞ்சம் முகமது அஜ்லானை வச்சு செய்யறது தப்பா தெரியுது, அவர் நான் உட்காந்து பண்ணணும்னு சொல்லி முடிவு எடுக்கலாம், ஆய்வுல வைக்கணும்னு சொன்ன விஷயம். ஆனா நீங்கள் இவரை வச்சு ஒரு ஹதீஸ் வலுவான ஹதீஸ்ன்னு சொல்லப்பட்டிருக்கும் பொழுது அதை பலவீனம்னு சொல்வதற்கு எது ஆதாரம் காட்டுறீங்கன்னு கேட்டா நீங்கள்லாம் சேர்ந்து எடுத்தது தான் ஆதாரங்கிறீங்க. ஈராக்கி சொன்னா ஆதாரம் ஆகாதுங்கிறீங்க. தௌஹீத் ஜமாத்துல நாங்க இந்த நிலையில இருக்கிறோம், அது ஆதாரம்ங்கிறீங்க. அது எனக்கு ஆதாரம் இல்லை. வழங்குதா? நானே சேர்ந்து செஞ்சாலும் எனக்கு அது ஆதாரம் கிடையாது. எனக்கு இந்த ஆதாரம் தான் ஆதாரம். அவரை பற்றின முழு விமர்சனம் என்னவோ அதுதான் ஆதாரங்கிற அடிப்படையில் முகமது அஜ்லானை பற்றி சொன்ன விஷயங்கள் வந்து அவர் நல்ல ஆள் தான். இந்த ஹதீஸும் நின்றுச்சு, அந்த ஹதீஸும் நின்று விட்டது. நீங்களே அது சரி என்று ஒத்துக்கொண்டீங்களே, அந்த ஹதீஸ் சரியான ஹதீஸ் தான். அதை இந்த ஹதீஸ் வலுப்படுத்துது என்பதை என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு விஷயம். அடுத்து வேற கேள்விகள் போடணும்ல. அடுத்து ஒரு அதெல்லாம் அன்னைக்கு வாட்ஸ்அப்பில் வந்த கேள்வியில் உள்ளதை ஒன்று நான் போடுறேன். இப்போ உச்ச நீதிமன்றத்தில் ஒரு கேள்வி கேட்டு, உச்ச நீதிமன்றத்தில் அந்த கள்ளக்காதல் அதை வந்து குற்றம் இல்லை அப்படின்னு சொல்லி தீர்ப்பளிச்சிருக்கிறாங்களே, கள்ளக்காதல் அனுமதிக்கிற மாதிரி தீர்ப்பளிச்சிருக்குது, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க.
இது பற்றி கொஞ்சம் விவரம். ஆனால் இது ஒரு நல்ல வெறும் வாய்க்கு அவள் தான் இப்போ கிடைக்க போகுது. இப்போ நான் சொல்ல போகிறத வச்சுட்டு என்ன செய்வாங்க, பாருங்க கள்ளக்காதலை நியாயப்படுத்திட்டான்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. வாங்குதா சொல்லிட்டு போங்க, நான் உள்ளதை பேசுறது தான் விஷயம். அதாவது சுப்ரீம் கோர்ட்டில் உள்ள தீர்ப்பு என்னன்னு கேட்டால், ஒரு சட்டத்தை நீக்கி இருக்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. சுப்ரீம் கோர்ட்டில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், குற்றவியல் சட்டம் இருக்கு இல்லையா, அதில் வந்து 497வது நம்பரில் உள்ள சட்டம், சட்டத்துக்கு நம்பர் போடுவாங்க. 497வது நம்பரில் ஒரு சட்டம் எழுதப்பட்டிருக்குது.